சும்மா நடுவில் லேசாக நிற்காங்க. இருக்கட்டுமா, தட்டு தட்டு உன் பேச்சை கட்டு பூரா ஃபெயிலியர் ஆகிட்டு. என்ன நினைப்பாங்க ஆடியன்ஸ் பார்க்குறவங்க, பக்கத்தில் இந்த பிள்ளை சொல்லி இந்த பிள்ளை ஓனர் போலங்க பட்டிமன்றத்துக்கு, சைடு ஆக்டர் போலங்க, கொஞ்சம் கோட்டு போட்டதுனால ஏமாந்துட்டோம். அப்படி ரொம்ப நன்றி ராமச்சந்திரன் அவர்களே, அழகாக ரசிக்கிறீங்க. நாங்கள் இந்த இடத்துல பணத்துக்காக பேசவில்லை, மனத்துக்காக பேசுகிறோம். எல்லா இடத்துலையும் அப்படி அமைஞ்சிடாது. சிறப்பான ரசிகர்கள். இப்பொழுது இந்த காலம் என்று அன்னபாரி நிறைய கேள்வி கேட்டு முடிச்சிருக்காங்க. ராமச்சந்திரன் போட்டோ எடுத்ததில் ஒரு 4 பாயிண்ட்டை மறந்துட்டார். இருந்தாலும் நம்மளுக்கு நம்பிக்கையோடு ஆசிரியர், நல்லாசிரியர், பட்டுக்கோட்டையை சேர்ந்த மதுக்கூர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். நடுவர்களே, எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்குங்க. ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கு. ஆனால் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்குதுன்னா அது நிச்சயமாக சிரிப்பு என்கிற அருமருந்து. அந்த சிரிப்பு என்கிற அருமருந்தை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மருத்துவர் மதுரை முத்து அவர்களுக்கும், அற்புதமாக பேச வந்திருக்கிற தொலைக்காட்சி புகழ் பேச்சாளர் பெருமக்களுக்கும், அற்புதமான ஒளி அமைப்பினுடைய கோமதி ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கும், மண் தரையில் அமர்ந்து மணி தமிழை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மீனவ சொந்தங்களுக்கும் இந்த சின்னஞ்சிறுவனின் இரவு நேர ஈர வணக்கம் சொல்லிட்டு, நடுவில் நம்ம எப்படிப்பட்ட மன்னன் தெரியுமா பேசியிருக்கிறோம். இதை நாகப்பட்டினம் மாவட்டம்னு சொல்றாங்க. இது உண்மையிலே நாகப்பட்டினம் மாவட்டம் அல்ல, நாவல்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட நாகப்பட்டினம். நாவல்னா கப்பல். தமிழகத்திலேயே கப்பல் கட்டும் இயற்கை துறைமுகம் அமைந்த ஒரே மாவட்டம் நம்முடைய நாவல்பட்டினம். அப்படின்னா சோழர்களுடைய சொர்க்கமாக விளங்கிய கப்பற்படை தளம்னா அது நம்ம நாகப்பட்டினம் மட்டும்தாங்க. இந்த ஊரை நுழைப்பாடின்னு சொல்றாங்க. நுழைப்பாடி, இந்த நுழை என்கிற வார்த்தை சங்க இலக்கியத்தில் பயன்படுத்திருக்கிறாங்க. மீனவ சொந்தங்களை சங்க காலத்தில் அழைத்த அதே வார்த்தையால் இன்னைக்கு 2026 அழைக்கிறாங்கன்னா 2300 ஆண்டுகள் பழமையான ஊர் இந்த நுழைப்பாடினா. அப்படிப்பட்ட மண்ணில் நின்று பேசுறது உண்மையிலேயே பெருமை. நடுவில் எல்லா உணவுப் பொருளும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அலர்ஜி ஆகும். எல்லா உணவுப் பொருளும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அலர்ஜி ஆகும். ஆனால் இந்த உணவு மட்டும்தாங்க யார் சாப்பிட்டாலும் எனர்ஜி ஆகும்னா, அப்படி எனர்ஜி ஆகிற உணவுப் பொருள் மீனை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான உறவுகளுக்கு மத்தியில் நின்று பேசுகிறேங்க. உப்பு போட்டு சாப்பிட்டா ரோஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த உப்பையே சுவாசிக்கிற நம்முடைய மீனவ நண்பர்கள் இந்த மண்ணில் நின்று பேசுகிறவர்களே, அற்புதமான தலைப்புங்க. மனிதன் மகிழ்ச்சியாக மன நிறைவாக வாழ்ந்தது அந்த காலமா இந்த காலமா? இன்னைக்கு நம்ம வாழ்றோம், ஆனா மகிழ்ச்சியா வாழ்றோமா? ஒரே பாயிண்ட், செருப்பு அடிச்ச மாதிரி வாழ்றோம், அவ்வளவுதான். மகிழ்ச்சியா வாழ்றோமா? அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. கலர் கலரா முட்டாயை சாப்பிட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சா அது அந்த காலம். கலர் கலரா மாத்திரையை சாப்பிட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சா அது இந்த காலம். அந்த காலத்துல அம்மி கல்லு பெருசா இருக்கும், ஆட்டுக்கல்லு பெருசா இருக்கும், உரலு பெருசா இருக்கும். அது ஆட்டுன்னு எங்க ஆயா ஒல்லியா இருக்கும். இன்னைக்கு அம்மி கல்லு சுருங்கி மிக்ஸி ஆயிடுச்சு. ஆயா ஒல்லியா இருப்பாரு, தாத்தா அப்படி கில்லியா இருப்பாரு. அம்மி கல்லு சுருங்கி மிக்ஸி ஆயிடுச்சு, ஆட்டுக்கல்லு சுருங்கி கிரைண்டர் ஆயிடுச்சு, உரலு சுருங்கி மிஷின் ஆயிடுச்சு. அது ஆட்டுற ஆளு இப்படி ஆயிட்டான். ஆற்ற பொருளெல்லாம் குண்டா இருந்த ஆற்ற ஆள் ஒல்லியா இருந்தப்ப வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சுங்க. எல்லாம் ஒல்லியாச்சு. பேசுங்க. இல்லை, அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு. நான் தனியாக வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த காலத்துல வீடு சின்னதா இருந்துச்சுங்க, ஆனால் உள்ளே வாழ்ந்த மனிதர்களுடைய மனசு பெருசா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வீடுகள் எல்லாம் பெருசாயிடுச்சு, உள்ள வாழக்கூடிய மனிதர்களுடைய மனசு சுருங்கிடுச்சுன்னா இந்த காலம் எப்படி சிறந்த காலமா இருக்குன்னு நான் கேட்கிறேன். உங்கள்ட்ட நீங்க எத்தனை வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க? நான் ஒரு 5 வயது இருக்கும். அப்பெல்லாம் 5 வயசு 6 வயசுல தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். ஆமா. அப்ப ஏதுங்க பர்த் சர்டிபிகேட், அப்ப ஏது ஆதார் அட்டை, அப்ப ஏது நீட்டு? ஒரே நீட்டு இதான் அந்த காலத்து நீட்டு. கையை மடக்கி காதை தொட்டா தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு வயசு வந்துச்சு, பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வாடானாங்க. காதை தொடனா தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு வயசு இல்லை, போயிட்டு அடுத்த வருஷம் வாடானாங்க. அதுலேயும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடும்போது எங்க தொட்டா நம்மளை இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நம்ம பையன் நைஸா பின்னாடி இப்படி இழுப்பான். அப்பா கையை பிடிச்சி துள்ளும். அது ஒரு கௌரவ பிரச்சனை. இவன் என்ன விடுறான்.
அப்பா தொடுறான்றா புள்ள விடுறான்றா ஒரு மாதிரி இழுத்து தானே பள்ளிக்கூடத்தை சேர்த்தோம். சும்மா இல்லை, மிமிக்கிரி வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல 5 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். 2.5 வயசு ஆனா போதும். இந்த வாய்க்குள்ள வச்சிருக்கிற விரலை எடுத்துவிட்டு அம்மா அப்பானா போதும். ஐயோ என் புள்ள பேசிடுச்சு, முதல்ல இந்த கிரகத்தை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளுனாத்தான் நான் வீட்டில் நிம்மதியா சீரியல் பார்க்கலன்னு பெத்த தாய் புறா சொல்லுது. இன்னைக்கு காலம் மாறிடுச்சாலையாங்க. ஒரு காலத்தில் நாம பள்ளிக்கூடத்தை தேடி போனோம், இன்னைக்கு நாம பள்ளிக்கூடத்தை தேடி போண்டா. பள்ளிக்கூடமே நம்மளை தேடி வருது. விடியாம 7 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி வந்து நிற்கும். சத்தியமா சொல்றேன், அது நாய் பிடிக்கிற வண்டி மாதிரியே இருக்கு. அந்த வண்டியை பார்த்தோன்னா குடும்பமே பதறாங்க. எந்திரந்திர பஸ் வந்துச்சுடா, எந்திரந்திர வேணும் வந்துச்சுடா. நம்ம பையன் செவனேன்னு மல்லாக்கப்படுத்திட்டு கொட்டை விட்டு இருக்கிறான். அவனை ஓங்கி மிதிச்சு எழுப்பி அவன் மண்டையில ஒரு குண்டான் தண்ணியை ஊற்றி ஒருத்தர் ஷோப்பை போடுறான், ஒருத்தர் ஷாம்பை போடுறான், ஒருத்தர் டவுசர் மாட்டான், ஒருத்தர் சட்டையை மாட்டான், ஒருத்தர் ஷூவை போடுறான், ஒருத்தர் டையை கட்டுறான். இந்த மண்ணை எத்தனைட்டு 7 மணிக்கு சுட்டு எட்டுலையே மறுநாள் காலையில 7 மணிக்கு சுட வச்சு கொத்தனார் என்னங்க சாந்து குழைச்சு பூசுறாரு. இந்த அம்மா மீன் குழம்புல பிசைஞ்சு அவன் வாயில பூசுமா இருக்கான். அவன் திம்பானா திங்கிடா பாரு. அவங்க அப்பனை மாதிரியே திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இவன் திங்காதக்கு அவங்க அப்பா என்ன பண்ணுவான், இவன் வாயில வச்சு அமைக்கப்பட்டு ஏற்கனவே 50 பேர் உட்காரக்கூடிய பஸ்ல 80 பேர் உட்காந்துருப்பாங்க. இன்னும் கொண்டு போய் 81வது புளிப்பானையில புளி அமுக்கிற மாதிரி அமைக்கப்பட்டு நம்ம கீழே நின்றுக்கிட்டு சொல்லும், எங்க மம்மியை பார்த்து டாட்டா சொல்லு. இவன் உள்ளார இருந்துக்கிட்டு சொல்லுவான், நீ அம்மாவே இல்லை, நீ அம்மாவே இல்லை, குடும்பமா இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பிரைவேட் மெட்ரிகுலேஷன் போற பசங்க பூரா இங்க ஒரு பெல்ட் போட்டிருப்பான், இங்க ஒரு டை கட்டியிருப்பான். ஏன் ஸ்டைலா யூனிஃபார்மா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலங்காத்தால 7 மணிக்கு வச்சு திணிச்சது இப்படி வந்துடப்படாதுன்னு இங்கே ஒரு கட்டு, அப்படி போயிடப்படாதுன்னு இங்கே ஒரு எடுத்துக்கட்டு, அதையும் மீறி வந்துடும். ஏன் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 52 தெரு வச்சுட்டோம். இவனுக்கு வைத்த கலக்கம் இல்லையா, ஏற்றி இறக்கி இவன் எப்படா இறக்குறதுன்னு இருப்பான். அதுக்கிட்டே ஒரு அம்மாவை பள்ளிக்கூடத்தில் காசு கொடுத்து இன்னைக்கு வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. அது பேர் ஆயம்மா. ஆயம்மாவா? அது என்ன வேலை? அதுதான் வேலை. அந்த ஆயம்மா பார்த்தோன்னே இவன் டவுசை பிடிச்சிருவான். ஆயம்மா அட கிறங்க முடிச்சவனை சனி ஞாயிறு 2 நாள் லீவில் போகாமல் ஏன்டா திங்கக்கிழமை வந்து என் உயிரை வாங்கி தொலைகிறேன், உனக்கு கழுவி என் கைரேக தேஞ்சதாண்டா மிச்சம்னு இவனை திட்டிக்கிட்டே கொண்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டா. அடுத்த 5 பையன் வரிசையாக டவுசை பிடிச்சி நிற்கிறான், ஆயாம்மான்னு. நான் என்ன கேட்குறேன், வாத்தியாட்ட போய் சொல்ல முடியல, அவரும் டவுசர் பிடிச்சி நிற்கிறார். நீங்கள் பெத்த பிள்ளை தானே, நீங்க பெத்த பிள்ளையவே உங்களால 5 வயசு வரைக்கும் இந்த காலத்துல வச்சு வளர்க்க முடியலையே. நீங்க பெத்த பிள்ளைய உங்களால வளர்க்க முடியல, எங்க அம்மா பெத்த பிள்ளை எங்களை நீங்க எப்படி பத்திரமா பாத்துக்குவீங்கன்னு கேட்கிறேன். இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது அந்த படுத்துற பாடு இருக்குது. இந்த அம்மா பள்ளிக்கூடம் கிளம்புனோட இந்த அம்மா கேட்குது, தம்பி டாக்டர் புதுட்டியா, கமிஷன் புதுட்டியா, ஸ்நாக்ஸ் புதுட்டியா, பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லலாம், வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு கிறங்க முடிச்சணும். கொப்பனை மாதிரி வேடிக்கை பார்க்கும்போதே நினைச்சேன் நான். அப்பா கையில் கொடுத்து போயா அவன் மேக்ஸ் நோட்டை வச்சுட்டு போயிட்டானு. பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு வர்றான், அப்பனும் பள்ளிக்கூடத்துக்கு வர்றான். நாம பள்ளிக்கூடத்துக்கு போனோம்ல, நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னவனே எங்க அம்மா, தம்பி மேக்ஸ் நோட் எடுத்தியா, பிசிக்ஸ் நோட் எடுத்தியா, கெமிஸ்ட்ரி எடுத்தியா, அது எடுத்தியா, எதுவுமே கேட்கல. ஒரே கேள்விதான், நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், தட்டை எடுத்துக்கிட்டியா? ஏன் மத்தியானம் சோத்துக்கு வீட்டுக்கிட்டு வந்துடுவேனா? எங்க அம்மா தட்டை எடுத்துக்கிட்டியான்ற கேள்வி தாங்க என்னை இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியரை மாற்றி இந்த மேடையில் நிற்க வச்சிருக்குன்னா, அரசு பள்ளி என்பது அவமானத்தின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம். நம்பினது நாங்க. இன்னைக்கு என்ன இந்த பள்ளிக்கூடத்தில் வச்சு நீங்க படுத்துற பாடு. அதாவது அரசு பள்ளியை லேசாக அணைக்காங்க. எங்கள் மேடையில் இருக்க 7 பேருமே அரசு பள்ளி. ஆமாம், ரொம்ப நன்றி, சந்தோஷப்படுறாங்க. நடுவில் உங்க கல்யாணம் ஆயிடுச்சு தானே? அப்போ உங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்கலாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆகலை. வித்தியாசமான குடும்பமாக இருக்கும். ஆமாம் சார். அப்போ உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கலாம், கல்யாணம்னா என்னென்ன? சரியான கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்கண்ணே. செருப்பால் அடித்த மாதிரி கேட்டீங்க. கல்யாணம்னா என்ன? கல்யாணம் என்பது ஒரு வகையான மேரேஜ்.
தமிழ்நாட்டில் எந்த நடுவர் இப்படி பதில் சொன்னது இல்லைங்க. கல்யாணம்னா என்னன்னு நம்ம ஊர்ல ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் சேர்த்து 8 திசைகளும் பார்க்கிற மாதிரி 7 ஜென்மத்துக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லி 6 வகையான சாப்பாட்டை போட்டு 5 பூதத்தை சாட்சியா வச்சு 4 வேதத்தை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசு ஒன்னா சேர்றதுதான் கல்யாணம்னு சொன்னார். 10ல் ஆரம்பிச்சு 1ல் முடிச்சார். ஏன் தெரியுமா? உனக்கு நல்ல மனைவி அமையலாம், உன் வாழ்க்கை 0வா ஆயிடும்டான்னு சொல்லாம சொன்னாருங்க. அது அந்த காலம் 1966 76ல். இன்னைக்கு 2026 இந்த காலத்துல கல்யாணம்னா என்னன்னு கேட்டா அவரே சொல்றாரு, அங்காளி பங்காளி சொந்தம் சொல்லி எல்லாருக்கும் சொல்லி அனுப்பி 1000 பத்திரிக்கை அடிச்சு 2000 பேருக்கு வயிறார சோறு போட்டு நம்ம தலையில நாமளே மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். கல்யாண மண்டபத்தில் ஐயர் சொல்றாரு, கவனிச்சிருக்கலாம். நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை கூட்டு வாங்கோ, நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை கூட்டு வாங்கோ, நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை கூட்டு வாங்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்ணு வந்தா மாப்பிள்ளையோட நல்ல நேரம் முடிய போகுதுன்னு அர்த்தம். போட்டோகிராஃபர் சொல்லுவார், மாப்பிள்ளை குளோஸ், மாப்பிள்ளை குளோஸ், மாப்பிள்ளை அன்னையோட குளோஸ். தாலி தானே கட்டினீங்க? தாலி தானே கட்டினீங்க? எத்தனை முடிச்சு போட்டீங்க? ஒரு 3 முடிச்சு எல்லாரும். எத்தனை முடிச்சுனா? 3. எத்தனை முடிச்சு? இப்போ நீ கேட்டதில் 6 முடிச்சு ஆயிடுச்சியா? நல்லா பேச்சால கூட்டு வந்தோம்யா. இங்க கல்யாணமான எத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க, ஆனா உங்க மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்கண்ணே, நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டும் போது நான் தாண்டா என் கையால 3 முடிச்சு போட்டேன் அப்படின்ற அண்ணன் கைதுக்குங்க பார்ப்போம். எங்கய்யா போட விட்டாங்க? இப்படித்தானங்க எடுத்துக்கிட்டு போனோம். யாரு பிடுங்கனா, யாரு கட்டுனா, யாரு முடிஞ்சோம். நான் ஏன் ஊராங்கதை சொல்லணும்? ஏன் கல்யாணத்துல இப்படித்தான் எடுத்துக்கிட்டு போனேன். யாரோ பிடுங்கினாங்க, யாரோ கட்டுனாங்க, யாரோ முடிஞ்சாங்க. ஏய் நான் கட்டுறடா, இந்த ஆட்டா கட்டுன. என் அக்காலும் என் தங்கச்சியும் கட்டின தாலிக்கு நான் புருஷனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டுமா? தமிழ்நாட்டில் பல பேர் இன்னைக்கு அக்கா தங்கச்சி கட்டின தாலிக்கு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்துல நிதானமா தாலி கூட கட்ட முடியலையே. நீங்க வரல, அக்கா ஒன்று தங்கச்சி ஒன்று. நான்லாம் கொண்டு போனேன் கூட்டத்துக்குள்ள, ஐயர் சும்மா இருக்கேன்னு அவர் 2 முடிச்சு போட்டு விட்டுருக்காரு. ஆமாம், என்ன பாரு, என்ன ரொம்ப நான் ஐயோ ஆச்சரியம். ஆனால் உண்மையிலே பழனி சார் டெய்லி அவருக்கு வருங்க ஒண்டாட்டி எடுத்து கட்டி தான். உண்மையிலே அவருக்கு டெய்லி நிகழ்ச்சி. அவர் சும்மா குறை சொல்ல முடியாது. அவர் கல்யாணத்தன்னைக்கு அவரால் போக முடியல. தேதி வந்து அன்னைக்கு வத்தலக்குள்ள ஒரு பட்டிமன்றம், அப்புறம் வாட்ஸ்அப்பில் தான் கட்டினாரு. எல்லாருக்கும் அவசர யுகம். ஆமா, இன்னைக்கு குடும்பத்துல நிம்மதியா இருக்கிறோமாங்க. ஒரு காலத்துல கணவன் மனைவி சண்டை வந்தா அவங்களுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு சண்டைன்னு ஒண்ணு வந்துட்டுமே, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டையா இருந்தாலும் சரி, இல்ல மாமியாவுக்கு மருமகளுக்கு சண்டையா இருந்தாலும் சரி, எல்லாரும் பொண்டாட்டியும் இந்த டயலாக்க சொல்லாம இருந்ததா சரித்திரமே இல்லைங்க. அது ஒரு இருக்குன்னு சார். எல்லாரும் தாலி கட்டின சொன்னமே, சித்திரா கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? ஏன்னா தாலி கட்ட சாப்பாடு ரெடி டம்முன்னு இறங்கி இந்தமா ஓடி இருக்கு, எங்க 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 அப்படின்னு புருஷன் பின்னாடியே ஓடி பாரு. சொல்லி சமையல்காரன் கழுத்தை கட்டி விட்டு அவன் 2 புடலங்காய் எடுத்து பேசு. இன்னைக்கு சண்டைன்னு வந்துட்டுமே, எல்லாரும் பொண்டாட்டி இந்த டயலாக சொல்லாம இருந்ததே கிடையாது. சண்டைன்னு வந்தோடனே இந்தாருங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்க அம்மா முக்கியமா? உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்க அம்மா முக்கியமா? 1 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டில் சரியான சண்டைனே. இதான் உள்ள நுழையிற என் பொண்டாட்டி ஆரம்பிச்சுட்டா, உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்க அம்மா முக்கியமா? எனக்கு வந்துச்சுக்கோ சனியை முடிச்சு சனி எப்போ பார்த்தாலும் நாடகம் நடிச்சு நம்ம குடும்பத்தை ஏமாத்துறாடான்னு வந்துச்சுக்கோ. சனியை முடிச்சு சனி என்னை எப்போ பார்த்தாலும் அழுது குடும்பத்தை வீணாக்குது. என்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி என்னை ஈயரும் அண்டாம பாதுகாத்து என்னை வாத்தியார் வரைக்கும் படிக்க வச்சு இன்னைக்கு கை நிறைய சம்பளமும் இந்த சமூகத்தில் மரியாதையை வாங்கி கொடுத்த எங்க அம்மா தாண்டி எனக்கு முக்கியம். வீட்டை விட்டு வெளியே போடி நாய அப்படின்னு சொல்ல நினைச்சேன். அதான் நான் பார்த்தேன். சொல்ல முடியாது. ஏன் சொன்னால் எனக்கும் சோறு போட மாட்டான், எங்கள் அம்மாளுக்கும் சோறு போட மாட்டான். இவ்வளோ கட்டின பார்த்துக்கு எங்கள் அம்மாலையா பட்டினி போட முடியும்? உடனே எப்படி தெரியுமா நாங்கள் சமாளிப்போம்? விடுமா விடு, இன்னும் எவ்வளவு காலம்? இன்னும் கொஞ்ச காலம் எல்லாம் சரியாயிடும். கொஞ்ச காலம்னு சொல்லணும், அதை யாருக்குன்னு சொல்லக்கூடாது. கதவுக்கு அங்கிட்டு நின்று அம்மா கேட்டுக்கிட்டே நிற்கிறியா, இதுகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் அம்மா கூடயும் சந்தோஷமாக இருக்க முடியல, இதுக கூடயும் சந்தோஷமாக இருக்க முடியலையே, இந்த காலத்தில் வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ முடியலையே, உறவுகளை இன்னைக்கு நீங்கள் சரியாக வளர்க்குறீங்களா? நான் என்ன கேட்குறேன் நடுவில், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நடுவில், என் மனைவியோட அம்மா எனக்கு என்ன உறவு முறை வேணும்?
6 2 8 8 2 10. ஒரே ஒரே ஒரு அத்தை வேணும். நான் எப்படி கூப்பிடுவேன்? அத்தைண்டே கூட கூப்பிடலாம். இப்ப எனக்கு ஒரு அம்மா இருக்குல்ல, என் மனைவிக்கு என்ன உறவு வேணும்? அவங்களும் 6 2 8 8 2. அவங்களும் அத்தை தான். எப்படி கூப்பிடணும்? அத்தைன்னு தான் கூப்பிடணும். எங்க அவங்க அம்மா நமக்கு அத்தை, நம்ம அம்மா அவங்களுக்கு உங்க அம்மா, உங்க ஆயா, உங்க ஆத்தாக்காரி, அந்த கிழவி, ஆபரேட்டர் கலட்டுக்காரி, அவ அது இது ஏது? அவங்க அம்மா நமக்கு அத்தை, நம்ம அம்மா அவங்களுக்கு உங்க அம்மா. அது சொல்லும்போது கவனிச்சிக்கலாம். உங்க அம்மா நொண்ணே தொம்பி நொக்கா தொங்காச்சி உங்க வாயில வசம் வச்சு தேய்க்க. ஐயா நீங்க வாத்தியார் இருக்கீங்களா, கொலையாடி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? என் வீட்டில் டெய்லி இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு உறவுகளை உங்களால் சரியா பேண முடியல நண்பர்களே. அதுலயும் அன்னைக்கு உறவுகளை நாங்கள் எல்லாரையும் சமமா பார்த்தாங்க. இன்னைக்கு எல்லாமே உறவுனா எல்லாமே உறவு தானே, சொந்தம்னா எல்லாமே சொந்தம் தானே. அது என்ன உங்க சொந்தம் வந்தா ஆடிய, எங்க சொந்தம் வந்தா இழுத்து போட்டு தூங்குறிய. அதுலயும் என் பொண்டாட்டியோட அண்ணன் தம்பி வந்தானே, ஐயோ எத்தனை பொண்டாட்டி தாங்க உங்களுக்கு? என் பொண்டாட்டி தான். அதை வரிசை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என் பொண்டாட்டியோட அண்ணன் தம்பியெல்லாம் வந்து அவ ஆடுவா பாருங்க ஆட்டம். ஐயோ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறானே. எங்க அண்ணன் வர்றான், எங்க அண்ணன் வர்றான், எங்க அண்ணன் வர்றான், எங்க அண்ணன் வர்றான், வராத எங்க அண்ணன் வர்றான். அவன் தான் வாரத்துக்கு 3 நாள் வர்றானே வக்கத்தவன். அப்புறம் என்ன வராத ஒன்னே வர்றான். அவன் அண்ணன் தம்பி வந்து ஆடுறான்ல. இதே நம்ம அக்கா தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வரட்டுமே, இஞ்சி தின்ன குரங்கு எங்கேயா பார்த்துருக்கீங்களானே? அன்னைக்கு நம்ம பொண்டாட்டி முகரையில பார்க்கறாங்க, இப்படியே உட்காருக்கலாயா வாசல்ல. அங்கே உங்களுக்கு நீலவேணிக்கு ஒரு தடவை எத்தனை வாட்டி 100 ரூபா சேர்த்து வாங்கிக்கோங்க. 100 ரூபா சேர்த்துக்க. இப்படியே உட்காருக்கிற வாசல்ல. ஏய் வந்திருக்கிற பிள்ளை வா, நம்ம வாயில இருக்கிற முத்தாடி கொட்டிடுன்றேன். வா இப்பத்தே வந்திய, எப்போ போவ? கரகம் முடிச்ச கரகமே இப்போ தாண்டி வர்ற, அதுக்குள்ள எப்போ போவ? ஒரு போன மாதம் நடுவர்களே என் கூட பிறந்த அக்காங்க, அக்கான்னு கூட சொல்லக்கூடாது, என்னை சுமக்காத இன்னொரு தாய். நான் அதிகமாக சாப்பிடுவேனே, அவள் சாப்பாட்டில் பாதியை எனக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டு பல நாள் பாதி பட்டினியோடு படுத்து கிடந்த என்னோட இன்னொரு அக்காங்க, என்னோட தாய். போன மாதம் என் வீட்டு வாசலில் வந்து தம்பி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 10,000 பணம் இருந்தால் தாடான்னு கேட்டுச்சுங்க. பட்டிமன்ற போய் சேர்த்து வச்ச காசு 35,000 பையில வச்சிருக்க நடுவில். நீ எல்லாம் கூப்பிட்டா ஒரு பேச்சாளர் 33,000 நீங்களாம் கூப்பிட்டா அப்படி சேர்த்தா நான் சும்மா கோட்டு மட்டும் தாங்க. நீங்க நினைக்கலாம் பெரிய பணக்கார நடுவராக போல கோட்டு போட்டிருக்காருன்னு. சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்கு கோட்டு வாடகை எடுத்து, கோட்டை வாடகை எடுத்துல ஓரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டைம் முடிஞ்சு கொடுங்க அப்படி. பையில 35,000 வச்சிருக்கிறேன். எங்க அக்கா 10,000 தான் கேட்குது. கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்கலாம். எங்க சனியம் முடிச்ச சனியம் கரங்க முடிச்ச கரங்க என் பொண்டாட்டி பக்கத்திலேயே நிற்கிறாக்கா. அது வரைக்கும் கொல்ல பின்னாடி நின்னவ எங்க அக்கால பத்திரம் விளக்க மாத்த தூக்கிட்டு வந்துட்டானே. கூட்டுன வாசலையே கூட்டுறாக்கா, கூட்டுன வாசலையே கூட்டுறா. அந்த விளக்க மாத்த பிடிச்சிக்கிட்டு சிக்னல் கொடுக்குறானே, அந்த அடிக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு இது எங்க அக்காளுக்கு, இது எனக்கு, இது எனக்கு, இது எங்க அக்காளுக்கு. சித்ராவுக்கு? சித்ரா தான் வரவே வராதே. இப்ப பொதுவாக வழக்கமா வச்சு இப்படி தானே கூட்டிகிட்டு போகணும். அவ கூட்டிக்கிட்டு இப்படி ரிவர்ஸில் வர்றானே, ஏன் தெரியாம எடுத்து பின்னாடியால கொடுத்துருவானா? கொடுக்க முடியுமா? பெத்த தாய்க்கு கொடுக்கறதா இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட இந்த காலத்தில் பர்மிஷன் வாங்கணும். என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறேன், அம்மா என்னை பெத்த தாய் மாதிரிமா எங்கள் அக்கா என்னை அதான் படிக்க வச்சிச்சு, புள்ள படிப்புக்குன்னு ஒரு 10,000 கேட்குது, கொடுக்கவான்னு கேட்டா என்னென்ன சொல்லணும்? ஒன்று குடுன்னு சொல்லணும், இல்லையோ வேலையை பார்த்துட்டு பாயா கொடுக்காதன்னு சொல்லணும். அது என்னென்னு சொல்லணும்? நான் கொடுக்கவான்னு கேட்குறேன், அதுக்கு அவ சொல்கிறா குடு 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 குடு, நீ குடியோ, நீ குடு, இவனுக்கு குடு, ஒத்தக்காச்சுக்கு குடு, நொண்ணனுக்கு குடு, எல்லாருக்கும் அள்ளி 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 குடியா, அள்ளி அள்ளி குடிச்சா பிச்சைக்காரியை நடத்த நினைக்க முடியா, நீ குடியா. இப்போ இவ கொடுங்கிறாளா இல்லை கொடுக்க வேணாங்கிறாளா? கன்ஃபியூஷனில் ஓடுதுங்க கட்டுன புருஷனோட வாழ்க்கை. நீங்கள் வாத்தியார் வேலைக்கு போன விட பொம்பளுடைய புறணியை கட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க சார். அவள் என்ன மாதிரி விளக்குற மாதிரி எடுக்கிறா, எப்படி விளக்குமாறு கூட்டுறா. உண்மையிலே விளக்குமாறு சொன்னீங்க, அதுக்கு ஏன் விளக்குமாறு? ஏண்ணே வாழ்க்கையில் விளக்கமாக இரு. மன்னிப்பு வாங்கிக்கிறேன்.
ஏன் தெரியுமா அந்த காலம் நாங்கள் சிறந்ததுன்னு சொல்கிறோம்? நம்ம அந்த காலத்தில் செஞ்ச எல்லாத்தையும் ஒரு காரண காரியம் வச்சுருந்தாங்க. இப்போ வீடு கூட்டணும், கோலம் போட்டோம். ஏன் கோலம் போடும் பொழுது நாம சாப்பிட்டா மட்டும் பத்தாது, ஓரறிவு ஈரறிவு உயிரினங்களுக்கு கூட உணவு கொடுக்கணும்னு கோலமாவோடு சேர்த்த அரிசி மாவையும் உணவாக படைத்தவன் தமிழன்க. இன்னைக்கு கோலம் போடுறதை மறந்துட்டோமே. குனிஞ்சு கூட்டுனா அடிவயிறு அமுங்கி கர்ப்பப்பை புற்றுநோய் வராதுன்னு கண்டுபிடிச்சவன் தமிழ. அதனால தான் குனிஞ்சு கூட்டணும். இன்னைக்கு விளக்க மாதிரி இவ்வளோ நீளம் வாங்கி வச்சிருக்கா என் பொண்டாட்டி, இப்படியே கூட்டிக்கிட்டு தர்றான். குப்பை பூரா சேருக்கு அடியில் போகுது, அந்த இடம் மட்டும் வெள்ளையாகுது. இதுகளை வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடு. வாழ்க்கையை ஏன் வாழ்கிறோம்னு உங்களுக்கு தெரியலை, வாழ்க்கையை ஏன் வாழ பழகணும்னு உங்களுக்கு தெரியலை. நடுவில் அந்த காலத்தில் திருவிழாவில் நம்ம குழந்தைய தொலைச்சோங்க. இன்னைக்கு குழந்தைகள் திருவிழாவையே தொலைச்சிட்டு தெரியுதுன்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தாங்க இத்தனை நாள் திருவிழா நடக்குது. ஆனால் இங்கே தஞ்சாவூர் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவை குலைத்த குழந்தைகளை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. அந்த காலத்தில் கிழிஞ்ச துணியை தச்சு போட்டோம். இன்னைக்கு கிழிஞ்ச துணியை காசு கொடுத்து வாங்கி போடுறோம்னா இந்த காலத்தில் நம்ம நிறையா தொலைச்சிட்டோமே. நடுவில் நிறைவாக நான் இப்படி சொல்கிறேன், விளையாட்டில் கூட வாழ்க்கையை சொல்லி கொடுத்த காலம் அந்த காலம். டிராக்டர் புதுசாக கண்டுபிடிச்சப்ப நம்மாழ்வார் ஐயா கிட்ட வந்து எல்லாரும் கேட்டாங்களா, ஐயா டிராக்டர் கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் நம்ம உழுகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம், டிராக்டர் வந்துருச்சு, நீ சீக்கிரமாக உழுதலான்னு சொன்னாங்களாம். அப்போ நம்மாழ்வார் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரான், டிராக்டர் வந்துருச்சு எல்லாம் சரிதான், ஆனால் அந்த டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்டாங்க. ஏன் தெரியுமா? மாடு வைத்து உழும்போது நம்ம மாட்டை மட்டும் வளர்க்க அதோடு சேர்த்து நம்முடைய வாழ்க்கையையும் வளர்த்தோம். மாடு வளர்த்தோம், சாணி போட்டுச்சு, உரம் இருந்துச்சு, வெளியில் உரம் காசு கொடுத்து வாங்கலை. மாடு இருந்துச்சு, உழுதோம், கூடவே பசுமாடை வச்சுருந்தோம், காசு கொடுத்து பால் பாக்கெட் வாங்கலை. அப்படி நம் வாழக்கூடிய வாழ்க்கையை கூட தற்சார்பு வாழ்க்கையாக வாழ்ந்த காலம் அந்த காலம்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையவே நம்மளை வாழ முடியலையே. இந்த காலம் வாழ்க்கை எப்படி சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்கிற கேள்வியோடு உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் எங்கள் காலம். வெறும் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காலம் உங்கள் காலம் என்கிற காரணத்தினால இன்றைக்கு அல்ல என்றைக்குமே மக்கள் மகிழ்ச்சியாக மன நிறைவாக வாழ்ந்த காலம் அந்த காலமே. அந்த காலமே அந்த காலமே என்கிற அற்புதமான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த சிறுவனின் பேச்சுக்கம் செய்யமுடித்த உங்கள் அத்தனை பேரின் பாதங்களை தொட்டு நன்றி கூறி உங்கள் கைத்தட்டலில் கை மாசுடன் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஒரு 50 ரூபா என்னுடைய சொந்த அக்காவுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்ற வேதனை கூட இன்றைக்கி இருக்குது சார். ஆளுமை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் குடும்பத்தினுடைய வேதனைகள் பூரா வீட்டில் பேச முடியாதனால இங்கே வந்து பேசிட்டு போய் உட்காந்துருக்கார். பார்த்தீங்களா எல்லாத்துக்கும். நீ அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லாம் போனீங்கன்னா அது ஒரு கட்டண கழிப்பறை மாதிரி இருக்கா சார். கதவு இருக்காது, லைட் இருக்காது. இவன் போன் பேசிட்டு அப்படியா சரி பண்ணிடுவான், பார்த்துருவான் சரி மாப்பிள்ள முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன் அப்புறம் பேசுகிறேன். உள்ளே போயிட்டான், ஏன்னா கதவு திறந்தானே இருக்குது. போய் உட்காந்துட்டேன், அவரை பார்த்துக்கிறோம் மாப்பிள்ள அப்புறம் பேசுகிறேன். போனை வச்ச பின்னாடியும் ஹலோ என்ன ஹலோ போனை வச்ச பின்னாடி ஏற்கனவே ஒருத்தர் உட்காந்துருக்கான். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சோசியல் மீடியா வந்த பின்னாடி. ஆனால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க தெரியுமா? ஒளியவே நீங்கள் ஒளிஞ்சிருந்து பார்த்தீங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்ச படைப்பை எங்களுடைய திறமைகளை ஒரு ஆள்கிட்ட போய் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். அது நிறையா பேர் பாராட்டுறாங்க, எங்களுக்கு மகிழ்ச்சி. அன்றைக்கெல்லாம் நடிகர் ஆகணும்னா பெரிய விஷயம். தானே இன்றைக்கி எல்லாருமே 8 கோடி மக்களும் நடிகராக மாறிடும். அதுக்கு காரணம் எங்களை நாங்களே ரசிக்கிறோம். அதெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி பாசிட்டிவாக பேசுங்க. எதுக்கு எப்பவுமே வறட்சியாகவே பேசுறீங்க, குளிர்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அறிமுகமே படுத்த தேவையில்லை. ஒரு பேச்சு மூலம் ஒரு உச்சந்தோட முடியும் அப்படின்றதுக்கெல்லாம் பெண்கள் நாங்கள் அந்த வேலைக்கு போகிறோம் இந்த வேலைக்கு போகிறோம், இந்த மேடைக்கு வாங்க. கலக்க போயார் என்ற ஒரு நிகழ்ச்சியில் நாங்களாம் அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அதில் பேசுகிறோம். ஆண்களாக பேசுகிறப்ப அப்போ பெண்களே வந்ததில்லை. பெண்களாலையும் எங்களாலையும் வர முடியும், சாதிக்க முடியும்னு தான் கலக்க போயார் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய இதயம் தொட்ட அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேற்கிறேன்.
நடுவர் அவர்களே, ஆனா உங்களை தான் கருவன்றாரு, சிரிக்கிறீங்களே சார். அம்புடு புகஞ்ச முகரக்கட்டையில பாரு வந்து நின்று மேக்கப் போடல, நான் போடல, ஏன் போட்டு வந்து உட்கார்றா ஒரு உள்ள பாக்குமா. இதுல மீனவர் சொந்தம், நானும் உங்க சொந்தம், உங்க கடக்க வேண்டியதானே. மெட்ராஸ்ல 7 வீடு கட்டிட்டாயா? நான் வைத்தறிச்சல்ல பேசல, நல்லொரு போன தடவை இப்படி சொல்லி தான் நீங்க சொன்ன பாத்ரூம் விழுந்துருச்சு சார். அப்படி இல்லை சார், அதெல்லாம் வேற குரூப்பா இருக்கும் சார். நம்ம நல்லா வாழ்றோம்னானே 4 கிலோ எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க சார். நம்ம கண்ணு முன்னாடியே உருட்டி உருட்டி விளையாடுறாங்க சார். உங்களுக்காக எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. என் வீட்டு பக்கத்து ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி வச்சுட்டான், மரத்தை வச்சு உளிப்பு விடுறான். நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் ஆரம்பிச்சிடலாமாங்கய்யா? இப்போ இன்ன வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம்? என்ன சர்க்கஸாக நடத்திக்கிட்டு இருந்தா இல்லை அன்னபாரு என்ன குரல் வித்தை காமிச்சிச்சா? மொத்தமாக டேமேஜ் பண்ணி விடுறீங்களே. ஆமாம், இந்த பக்கம் வந்துருங்க, ஏன்னா கொஞ்சம் இந்த பக்கம் இழுவு அதிகமாக இருக்கும். ஐயா நாங்கள் இழுத்துட்டு கூட சாகுறோம், நீங்கள் உட்காருங்க. எங்கள் அணியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எந்த இடத்துலையும். உண்மையிலேயே நல்ல பட்டிமன்றம், நல்ல தலைப்பு, எல்லாவற்றையும் மீறி உழைக்கும் வர்க்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய மீனவ சொந்தங்கள் இவ்வளவு தூரம், எனக்கு தெரிஞ்சு ஒரு பட்டிமன்றத்தை இவ்வளவு அழகா ரசிச்ச மக்கள் நம்முடைய மக்கள் தாங்க. ஆரம்ப சொன்னாலும் சந்தோஷமா சிரிக்கிறீங்க. இவ்வளவு நல்லா போற பட்டிமன்றத்துல என்ன தலைப்புங்கய்யா? எப்படி பேச்சாளரை கூட்டு வந்திருக்கும் பாருங்க. பேச்சாலியை கூட்டு வந்து ஒரு பெருச்சாலியை கூட்டு வந்தா கூட பெருச்சாலியை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உங்க பக்கத்துல உட்காந்துருக்கு பாருங்க. ஏங்க பெருச்சாலி சொல்லி பெருச்சாலி பண்ணையே நீங்க வச்சிருக்கீங்க. நாங்க பண்ணைய வச்சிருக்கோம், நீங்க அந்த பக்கம் 2 வெண்ணைய வச்சிருக்கீங்க. இது என்ன பண்ணையா வெண்ணையா? பட்டிமன்றம் தீர்ப்பு கடைசியில நெய்யின்னு முடிச்சிட வேண்டிய. ஐயா என்ன தலைப்புங்கய்யா? வாழ்வின் பொற்காலம். என்ன காலம்? அந்த காலமா இந்த காலமா? வாழ்வினுடைய பொற்காலம் அந்த காலமா இந்த காலமா? நான் எந்த காலம்? கற்காலம் நொந்த காலம் கூட போங்க. ஐயா நாங்கள் இங்க இருக்கிற எல்லாருமே யூத். அது என் தம்பிங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. இவனுங்களை வச்சுட்டு அந்த காலம்னு பேச முடியுமா? அவங்க யூத், நீங்க என்ன சொன்னீங்க? நானும் யூத். கொஞ்சம் பார்த்து. ஐயா நான் தாங்க யூத், அதெல்லாம் பழைய டெலிபோன் பூத்துங்கய்யா. அதெல்லாம் வந்ததுல இருந்து எங்க பழனி என்ன இருக்கட்டும், ராமத் நீ எல்லாம் வாத்தியாரடா உண்மையிலேயே. எப்பா ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அவனை கூட்டிட்டு போங்க. ஓன்னு ஒப்பாரி வச்சு. ஆனா உண்மையில இவ்வளவு காத்து வந்த ஊர் இந்த ஊரா தான் இருக்கும் போல. அசந்து எனக்கு நீலவேணி நீ பேசும்போது ஒரு குச்சி குச்சி பிடிச்சிக்க, பேசிட்டு இருக்கும் போது பறவை காய்ச்சல் வந்த மாதிரி பறந்துட்டு கிடப்ப. ஆனா உண்மையிலே இந்த ஊர்ல நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. நான் வந்து இறங்கின உடனேயே நிலா அங்க இருந்துச்சு, ஆனா இப்ப மேடைக்கு பின்னாடி போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அது நிலா இல்லம்மா, லைட்டு. ஐயா இவ்வளவா கண்ணு தெரியாம போட்டு அங்கிட்டு கிடக்கு. ஏன் தெரியுமா அங்க போச்சு? நம்மளை விட ஒருத்தி அழகா இந்த மேடையில இருக்காளேன்னு வெக்கப்பட்டு போயிருச்சுங்கய்யா. ஏய் உட்கார்றா, வேட்டி அவர போது உட்காரு. இல்ல ஏற்கனவே அவந்துருச்சு, அதனால எந்திரிச்சார். அவருக்கு 4 முளை வேட்டியே கொஞ்சம் நரன்னு இருக்கு. அந்த நிலாவுக்கு கூட வெக்க வந்து அங்கிருந்து அங்க நகர்ந்து போயிருச்சுங்க சார். வெக்க வந்து நம்ம எங்களுக்கு ரொம்ப துக்கம் வந்துருச்சுமா. இந்த ஊர்ல வந்து இறங்கினேங்க நம்பியார் நகர்ல. ஒரு பையன் வேகமா வந்து அக்கா நடந்தா வந்தீங்கன்னு கேட்டான். அக்கா கார்ல வந்தேன்டி தங்கம், மேடைக்கு நடந்துதானே வரணும்னு. பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துதானே வரும். கொஞ்சம் மரியாதை பேசுங்க சொல்லிட்டேன். நான் ரொம்ப நடுவுறா இருப்பேன், திடீர்னு குலகாரனும் மாறிடுவேன். ஐயா நீங்க பைத்தியக்காரனா கூட இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அது ஆல்ரெடி உங்களோட பட்டிமன்றம் நடத்தினால அதாரம்மா. நான் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கிறேன், உங்கள்ட்ட என்ன கேட்கறது? அறந்தாங்கி நிஷா நயன்தாரா மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க பாப்போம். அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் பேசினா பேசாட்டின பேசின 75,000 பேமெண்ட் எடுத்து வைங்க. ஏமா பேசுனது டீமுக்கு. நயன்தாரா கை தட்டாங்க பாத்தீங்களா? எப்படி தட்டினா மோத்த பாத்தீங்களா? நானும் பாடி லாங்குவேஜ் பின்னுவேன். ஆனா உண்மையிலே சொல்றீங்க, நல்ல பட்டிமன்றம், நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வந்தீங்கல்ல. எங்க அணில் அன்னபாரதி பேசினாங்க, உங்களை எந்த அளவுக்கு வர்ணிச்சு பேசினாங்க. அடுத்து எங்க சித்ரா வருமா? என்ன கிழிச்சு இப்ப பைக்குள்ள இருந்து தீனி எடுத்து தின்னுட்டு இருக்க? அந்த மனுஷன் அம்புட்டு அசிங்கப்படுத்துறாரு, எடுத்து மொறுக்கு 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 திக்கிற. ஏன் நிஷா இவ்வளவு கோவமா இல்ல? ஏன் நிஷா இவ்வளவு கோவமா பேசுறீங்க? கொடுக்க மாட்டா சார், கொஞ்சம் குர்றீங்கற பத்தாது. என்ன ஊருக்கு போற வரைக்குமா திம்ப? ஏமா இப்ப டீ கிளாஸ் கொடுத்தோம்ல, ஆமா கப்போட முழுங்கி இதுவும் டேஸ்டா தாசா இருக்கு அப்படி. கப்பு வாங்க வந்தவர் என்னைய மறைச்சிட்டு போறாரு. நான் என்னமோ திருடி ஒளிச்சு வச்ச மாதிரி. அது பண்ணேன் தான், இப்ப பண்றது இல்ல. ஏதாவது ஒரு வார்த்தை வர்ணிச்சாங்களா சார் உங்களை? அப்ப சும்மா சில்லறை செலவா பண்ணிச்சு, இப்ப ஹோல்சேல் மொத்தமா சாப்பிடுறது. ஆனா எதிரணில இருந்து 2 பேர் வந்து பேசுனாங்கல்ல, இந்த வாத்தியார் நல்ல இதுல எனக்கு என்ன காமெடினா, உங்க அக்கா தங்கச்சி கட்டுன தாலிக்கு அவன் வாழ்றானா. சரி உங்க அக்கா தங்கச்சி பகல்ல தாலி கட்டுச்சு, ராத்திரி கோச்சிட்டு போக வேண்டியதுடா. எதுக்கு நான் போய் முதல்ல ரூம்ல உட்காந்துக்க? கரெக்ட் தானே? பிடிக்கல. எங்க அக்கா தங்கச்சி தாலி கட்டிட்டால, நான் அதுக்கு போ சார் 7
கல்யாணம் 5 வருஷம் தானப்பா. என்ன நீ வேலைக்கு போறியா என்ன நீ வாத்தியார்? ஐயா 2 தடவை ரெட்ட புள்ள. இதுல பேச்சு அவருக்கு ரெட்ட புள்ள இருந்தாலும் கரெக்டா சொல்றியம்மா. நான் தான் அவன் டெலிவரிக்கு போய் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். நல்ல வேலைக்கு டெலிவரிக்கே நீ தான் போனேன்னு நினைச்சிட்டேன். சில நகைச்சு முன்ன அக்கா தங்கச்சி கட்டுன தாலிக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ வாழ்ந்த லட்சணம் ஊருக்கே தெரியும். இவ்வளவு பேசினால ஒரு வார்த்தை உங்களை வர்றச்சானா சார்? இதுல நான் மீனவர் குடும்பத்தை சார்ந்தவன் என்று பேசினானே பழனி கருவா பயிர போன வைடா. ராத்திரி 1 மணிக்கு உனக்கு எவடா மெசேஜ் அனுப்புறா? நீயே உனக்கு யாரும் மெசேஜ் அனுப்பலன்னு இன்னொரு சிம்மு போட்டு உனக்கு அனுப்பிச்சுக்குவே. கொச்சன்னு அவனுக்கு வருதாக்கும். இவன் கொச்சன்னு யாருக்காவது அனுப்பிச்சிருக்கானப்பா. பேசாம இருங்க. ஒரு வார்த்தையாவது எங்க அண்ணன் பழனி உங்களை வருந்துச்சாரா? அதாவது பழனி சார் கொஞ்சம் லைட்டா மூடு மாறினா வீடு மாறிடுவார். அவன் டெய்லி வீடு மாறிட்டே தான் கிடக்குறான். நாங்க தான் புடிச்சு வீட்டுக்கு போடாங்கிறோம். ஒரு வார்த்தை இவ்வளவு அழகான நடுவர கோட்டு சூட்டு போட்ட நடுவர. தேங்க்யூ மேடம். உலகம் முழுக்க நகைச்சுவையால் சுத்தி திரியக்கூடிய நடுவர. போனே பரிசா கொடுக்கலாம். அது அவன் போன வைங்க. அதனால தான் கொடுத்தேன். அந்த போனை என்கிட்ட கொடுக்குறீங்க. 42 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அதுல. திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய நடுவர. ஐயோ படபடன்னு வருது. ப்ராப்பர்ட்டி காமெடியனாக இருக்கக்கூடிய நடுவர. விஜய் தொலைக்காட்சியினுடைய நடுவர. ஒரு வார்த்தை வர்ணிச்சாங்களா சார்? 13ஆம் தேதி நிகழ்ச்சி கொடுத்திருந்தில்ல, கேன்சல் பண்ணிக்க. நீங்க புக் பண்ணி. ஆமா எனக்கு 12ஆம் தேதி கேன்சல் பண்ணி விட்டீங்க. 13 கொடுக்குறீங்க. கொடுத்ததை கொடுங்க முதல்ல. யாரும் உங்களை வர்ணிக்கல சார். பட் அறந்தாங்க நிஷா அப்படி கிடையாது. அப்ப எல்லாரும் ஒரு ஆதங்கத்தோடு உட்காந்துருக்கீங்களா? 13 கேன்சல் பண்ணிட்டான் பரிதாபத்துக்கு. போன வாட்டி அந்த புள்ள வர்ணிச்சுன்னா அதை என்ன கேன்சல் பண்ணி அதை கூப்பிட்டீங்க. இப்படியே வேலையா போச்சு உங்களுக்கு. யாரும் உங்களை வர்ணிக்கலைன்னா கூட பரவாயில்ல சார். அறந்தாங்கி நிஷா உங்களை வர்ணிப்பேன். இங்க இருக்கிற என் தம்பிங்க எல்லாரும் கைத்தட்டலோட உங்களை வர்ணிக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு அழக வர்ணிக்க ஒரு அழகால தான் சார் முடியும். உட்கார்றா. பிபி சுகர்லாம் இருக்கு. பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், கேளுங்கம்மா, எதிர் அணிக்கு அணுகுண்டாய், மொத்தத்தில் மரமண்டாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே வந்து உட்காருங்கம்மா. உங்க வர்ணிப்பு போதும். ஏன் அந்த 13 கேன்சலா? டோட்டலா உனக்கு வருஷமே கேன்சல். இல்ல நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. அந்த காலத்துல நான் என்ன கேட்கிறேன், இந்த குழந்தை பெத்ததையே ஒரு பெரிய கௌரவமா பேசிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. நாங்க அந்த காலத்துல 13 பெத்த 17 பெத்த பெத்துட்டு போய் தொலைங்க. யாரு வேணான்னா நாங்க என்ன இந்த காலத்துல பெக்காமலா இருக்கோம்? நாங்களும் இந்த காலத்துல குழந்தைகளை நல்லபடியா பெத்து தான் எடுக்கிறோம். இது ஒரு சாதனைன்னு அந்த காலத்துல வந்து பேசியிருக்காங்களே. ஆனா நடுவர் அவர்களே, உண்மையிலேயே இந்த காலத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? இங்க இவ்வளவு இளைஞர்கள் பட்டால உட்கார்ந்துருக்குல்ல சார். எங்க ஊர்ல அறந்தாங்கி நிஷான்னு வந்து கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. எதனால? அறந்தாங்கி பேரழகி நிஷா வீடு எதுனா பச்சை பிள்ளை கூட தெரியும் சார். பெரியவங்கிட்ட கேட்ட செருப்பு எடுத்துட்டு விரட்டுவாங்க நம்மள. அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே எங்க ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்க. என்னையெல்லாம் 320 பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க. பாவம் அவங்க நம்பர் இருக்காமா? 50 பேர் செத்து போயிட்டாங்க. அதான் வருவாங்க பாப்பாங்க ஓடிடுவாங்க. ஆனா நிஜமா சொல்றீங்க, ஓடிடுவாங்க. ஒரு காலத்துலலாம் பொண்ணு பாக்குற நிகழ்ச்சி எப்படின்னு இருந்துச்சு? பொண்ணை மாப்பிள்ளை முதல்ல பார்க்க விட்டாங்களா? பொண்ணு ஒரு பக்கத்துல கிடக்கும், மாப்பிள்ளை ஒரு பக்கத்துல கிடக்கும். இதுகளுக்கு இதை பிடிக்குமா அதுகளுக்கு அதை பிடிக்குமான்னு எதுவுமே தெரியாது. இவங்களா இஷ்டத்துக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. மாப்பிள்ளைய நேருக்கு நேரா உட்காந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கான்னு கேள்வி கேட்கிற உரிமையை கொடுத்தது இந்த காலம் தானே சார். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை விடுங்க. நமக்கு பிடிச்ச ஆசையை நிறைவேற்றிக்க முடியுமா சார்? நான் ஒரு ஓட்டப்பந்தயத்துல பெரிய ஆளா வர வேண்டிய ஆளு சார். நீங்களா? நான் வந்து என்னால இந்தியாவுக்கு ஒரு தங்க பதக்கம் மிஸ் ஆயிருச்சு. ரொம்ப நல்லதுமா ஐயா. அப்படி பேசாதீங்க, வருத்தப்படுற அந்த இடத்துல நீங்க. உண்மையிலே என்னால ஒரு தங்க பதக்கம் மிஸ் ஆயிடுச்சு. நான் சின்ன பிள்ளையில ரொம்ப நல்லா ஓடுவேன் சார். ஸ்கூல்ல எல்லாம் ஓட்டப்பந்தயத்துல நான் தான் காம்படிஷன்ல பிரைஸ்லாம் வாங்கினேன். அந்த பிள்ளை மட்டும் தான் ஓடும். அப்படிலாம் இல்ல. எங்க பாட்டி கிட்ட வந்து சொன்னேன், பாட்டி நான் ஓட்டப்பந்தயத்துல ஓடலான் இருக்கேன், அப்பா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடுன்னேன். எங்க பாட்டி சொன்னுச்சு, இப்ப நீ ஓடுறீன்னா பின்னாடி எவனையாவது கூட்டிட்டு ஓடிடுவேன்னுச்சு. எவன்டா கூட்டிட்டு ஓடுவான்? அண்ணே நீ எல்லாம் ஒரு மனுஷனானே, என்னைய கூட்டிட்டு எவனாவது ஓட முடியுமா? முதல்ல அவர் கிளைய கூப்பிட்டு 7 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. தம்பி விடுப்பா போதும். அந்த காலத்துலலாம் உண்மையிலே சொல்றேன் சார், எந்த பெரியாஸ்பத்திரியில எந்த புள்ள பிறந்தாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த வீட்டு கிழவினே தெரியாது 2 கிழவி அந்த பெரியாஸ்பத்திரியில உட்காந்துருக்கும். எந்த புள்ள பிறந்தாலும் அந்த கிழவிக்கு என்ன தெரியுமா வேலை? என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. என்ன நீயா கட்டி கொடுக்க போற? அதுலயும் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். எல்லா கிழவியும் பாருங்க ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சந்தோஷப்படும். அதுல இந்த அப்பாக்கள் குறுக்க முறுக்க நடப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா எனக்கு சிங்க குட்டி பிறந்துட்டான். மனுஷனே பிறக்க மாட்டானாடா,
இதுல இன்னும் ஹைலைட்டா போய் சொல்லுவாங்க, எனக்கு கொல்லி வைக்க ஆம்பளை புள்ள பிறந்துட்டான், அவன் 15 வயசுல சிகரெட்டை வாயில வச்சுட்டு எப்பா கொல்லி ரெடி வந்து படுமா. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம், இங்க உட்கார்ந்துருக்க எல்லா ஆண்களும் இதை ஒத்துப்பாங்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஆம்பளை புள்ள பிறக்கிறத விட பொம்பளை புள்ள தான் பிறக்கணும்னு எல்லாருமே சாமி கும்பிடுற ஒரு காரணம் வந்துருச்சுங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆம்பளை புள்ள வீட்டுல விருந்து வேணா சாப்பிடலாம், பொம்பளை புள்ள வீட்டுல தான் சார் கடைசி வரைக்கும் இருந்து சாப்பிடலாங்கிற நிலைமையை கொண்டு வந்தது எங்க பொம்பளை பிள்ளைங்க தான். எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை விட பெரிய சந்தோஷம், நான் இவ்வளவு அழகா இருக்கேன்ல சார், எங்க வீட்டுல நல்லா போயிட்டு இருக்கு. இங்க இருங்க, இல்ல நிஜமாவே தான் சார். இப்ப எங்க வீட்டுல எல்லாம் நான் ரொம்ப, நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க, நான் நிஜமா சொல்றேன். இந்த கல்யாணம் ஆகாத என் தம்பிங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், அப்பா அம்மாவோட போய் பொண்ணு பார்க்க போகும்போது போய் பார்த்துட்டு வந்துரு, அதான் உனக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும். சில பேர் பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு தனியா போய் தொலைவாங்க, அப்படி போய் தொலையாதீங்க. பொண்ணு வித்தவுட் மேக்கப்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும். நான் கொடுத்தேன் சார். எங்க மாமியார் தான் வந்து எனக்கு முறைப்படி பூ வச்சுட்டு போனாங்க. இந்த சைத்தா இன்னும் உயிரோட தான் இருக்கு, பத்திரமா வச்சிருக்கேன். நல்ல உங்களுக்கு பூ வச்சுன்னா அவங்களுக்கு பூவை போட்டுரும்னு நினைச்சேன். அந்த மாதிரி பேசாதீங்க சார். அந்த காலத்துலலாம் மாமியார் மருமக சண்டைன்னு ஒண்ணு வரும். இந்த காலத்துல நாங்க எங்க மாமியார் மாமனார ஒரு நாள் கூட நாங்க சண்டை போட்டது கிடையாது. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. அறந்தாங்கி நிஷா இந்த வார்த்தையை சொன்னோன்னா ஒட்டு மொத்தமா கை தட்டுவீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க மாமியார் மாமனார நான் தனியா கொடுத்து நான் வச்சதே கிடையாது சார். அப்படிதான் இருக்கணும் ஒரு மனுஷி. நான் அவங்க கூட தான் இருக்கேன். மனுஷி கிட்னி 2 லட்சம் போகுது. கிட்னிக்காக வச்சிருக்கியா? கண்ணெல்லாம் எடுத்தோம்னா 6 லட்சம். நுரையீரல் 1.5 லட்சம். எனக்கு கொஞ்சம் இமிடியேட்ல பித்த பை தேவைப்படுது. ஐயா அதெல்லாம் எல்லாமே எனக்கு தான். எப்ப கையை விட்டு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏதாவது ஓவரா பண்ணுச்சுன்னா ஜிப்பு மாதிரி திறந்து எடுத்து வித்துருவேன். நான் தெரியாம கேட்கிறேன் சார். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இந்த பூவெல்லாம் வச்சுட்டு எங்க மாமியார் போயிட்டாங்க சார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் என்னை பார்க்க வந்தார். பாவம் சர்ப்ரைஸா வந்தார். நான் வீட்டு வாசல்ல நைட்டியோட நின்றுகிட்டு இருந்தேன். அதான் எப்பவுமே நீ நைட்டி தானே. ஐயா பேசாதீங்க. பிக் பாஸ்ல 80 நாள் அத்தான பார்த்தோம். ஐயா நான் பிக் பாஸ்ல நைட்டியோட இருந்தேன். பிக் பாஸ்ல 87 நாள் கழிச்சு விளக்க மாத்தால அடிச்சு வெளியில விரட்டி விட்டாங்க. வெளியில வந்து முதல் போன் எங்க வீட்டுக்காரருக்கு தான் பண்ணேன். ஓட்டு போட்டிங்களான்னு கேட்டேன். ஓட்டு போட்டேன்னாரு. ஓட்டு போட்டா நான் எப்படா வெளியில வருவேன்னு. நீ வெளியில வரணும் தாண்டி வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன்னாரு. அந்த ஆள் போனை வாங்கி பார்க்குறேன், சனமுக்கும் சம்யுக்தாவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க உட்காந்து. கடைசியில் எனக்கு ஒருத்தர் ஓட்டு போடலை. நான் வாசல்ல நைட்டியோட நின்றுக்கிட்டு இருந்தேன் சார். எங்க வீட்டுக்காரர் வர்றதை எங்க அம்மா பார்த்துட்டாங்க. எங்க அம்மா சொன்னாங்க மாப்பிள்ளை வர்றாரு வீட்டுக்குள்ள ஓடுனாங்க. நான் வீட்டுக்குள்ள வெக்கப்பட்டு ஓடிட்டேங்க. திரும்பி பார்க்குறேன் அந்த ஆள் என்னை பார்த்து வீட்டை விட்டே ஓடிட்டு இருந்திருக்கான். இப்படி ஒரு இவரை பிடிச்சிருக்கு இவரை பிடிக்கல, வாயை திறக்க முடியுமா? அப்பா கையை நீட்டினா கழுத்தை நீட்டணும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது சார். வாழ்க்கையில எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு முகத்துக்கு நேரா சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்குல்ல. இவ்வளவு ஏன் சார் எங்க வீட்டுக்காரவங்க எல்லாருக்குமே தெரியும், தங்கமான மனுஷன். பெருசா யார்ட்டையும் பேச மாட்டான் அந்த ஆளு. ஆனா உத்து கவனிச்சா எல்லாட்டையும் பேசிட்டு இருப்பான். சமீப காலமா அவர் போன்ல யாருக்கோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு சார். எனக்கு நீலவேணி மேல தான் டவுட்டா இருக்கு. சமீப காலமா யாருக்கோ மெசேஜ் அனுப்புறாரு. ஒருவேளை ராமருக்கு அனுப்பியிருப்பாரோ? அனுப்பக்கூடிய ஆள் தான் அந்த ஆளு. இல்லைன்னா மஞ்சுநாதன் அனுப்பிச்சிட்டு இருப்பான். சமீப காலமா இப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, அசிங்கமா இருக்கேன்னு நானே என் செல்போன்ல ஒரு சிம் கார்டை போட்டு அந்த ஆளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஹாய். உடனே ஹாய். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என் பஸ் வேற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஓடுது போல இருக்கு. எப்படியாவது அந்த பஸ்ஸை பிடிக்கணும். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. கண்டுபிடிச்சி எங்க வீட்டில் சொன்னா என் தம்பி ஒரு ஆள் போதும், மலமாடு மாதிரி இருப்பான், கீழே போட்டு ஏறி மிதிச்சு கொண்டுருவான். சரி அடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆர் யூ மேரிட்? என் புருஷனுக்கு தான்டா. ஆர் யூ மேரிட்? உடனே ஆப்போசிட்ல இருந்து எஸ். சந்தோஷம். அதான்டி மாமனை சந்தேகப்பட்டேன்டி. இப்பேற்பட்ட மகா புருஷனை போய் சந்தேகப்பட்டமே. சி இருந்தா இப்படி ஒரு மனுஷனோட தான் வாழணும். இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டேன். இந்த புருஷன் எனக்கு போதுமே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுற நேரத்தில் என் வாய் இருக்குல்ல, வாய் கரும்பு முடிச்ச வாய், அது அடுத்த வார்த்தை கேட்டுச்சு. வேர் இஸ் யுவர் ஒய்ஃப்னு கேட்டுச்சு. போட்டான் பாரு ஒரு பதில், சி இஸ் டெத்துன்னு போட்டான். செத்துருக்கலாம்க்கா நான்லாம். அப்புறமும் இந்த உசுரை தூக்கிக்கிட்டு வர்றேன் பாரு இந்த பேமெண்ட்டுக்காக. வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்குங்க. அதை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா சார்? இன்னைக்கு இங்க நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம். இங்க இருக்கிற எல்லாரும் சார்பாகவும் கேட்கிறேன், உலகத்திலேயே ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை எது? கல்யாணம் பண்றதா? நீ எல்லாம் பண்ணிராத, அவளுக்கு கஷ்டமாயிரும். உலகத்திலே கஷ்டமான வேலை எது சார்? 6 2 8 8. ஐயா இவர் ஒருத்தர் எண்ணிக்கைக்கு பிறந்துக்கிட்டு கஷ்டமான வேலை எது? கடலுக்கு போறதானே? இல்ல
உன்னை யாரா பத்தி தொலைஞ்சு ஏன் உயிரை வாங்குற? முட்டு நேரம் எங்க கடந்த கருமம்? 50 பேர் பேசும்போது எங்கிட்டாவது கிடப்பாங்க சனியை. நான் பேசும்போது வந்து என் வாய்க்கிட்டே உட்காந்துருவாங்க. நான் திறக்க வந்து அப்படியே வந்துட வேண்டியது. ரொம்ப பேசினா மண்ணலி வாய்க்கில போட்டு விட்டுருவேன் பாத்துக்க. இல்லைன்னா ரொம்ப பயம் இல்லை, லைட்டா மேக்கப் கலச்சா செத்துருவேன். நானும் 1/2 மணி நேரமா விசிறிட்டு உட்காந்துருக்கேன். இப்பயுமே பாதி செத்துக்கிட்டே இருக்காரு. என்ன க்ளோஸ்ல பாக்குறாருல்ல ஐயா. பக்கத்துல எத்தனை மாசம்னு கேளுங்க. விட்ட பட்டம் தெரிஞ்சிரு போல இருக்கு அவனுக்கெல்லாம். ஆனா எங்க பழனி அண்ணே மாதிரி நல்ல அண்ணங்க அவன். ஆனா கஞ்ச பையன் 10 காசு யாருக்கும் கொடுக்க மாட்டான். என்ன அவரை பாராட்டியா என்ன பேசுற? ஒரு வார்த்தை சொல்ற 3 செகண்ட்ல டப்புன்னு முதுகுல ஓட்டு அடி. போன வாரம் எங்க அண்ணனுக்கு கல்யாண நாள் சார். அப்படியா? காலையில பச்சை தண்ணி தர மாட்டான், காலையில லட்டு கொடுத்தான். அண்ணனை வாழ்த்து சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்கு போனேன். மதியம் திருப்பி அந்த லட்டை கேட்டுப்பாரு. லட்டு கேட்டா பரவாயில்ல, லட்டுக்கு காசு கேட்பான். காலையில எங்க அண்ணன் லட்டு கொடுத்துச்சு. எனக்கு திருமண நாள் ரான்னுச்சு. அண்ணே வாழ்த்துக்கள்னே அப்படின்ட்டு போனேன். திரும்ப வந்து பார்த்தேங்க, சட்டையெல்லாம் கிழிஞ்சு, மூஞ்சி எல்லாம் கிழிஞ்சு, ஒரு மாதிரி கலர கோல ஒரு மாதிரி கன்றாவியா இருந்தான். மூஞ்சியெல்லாம் குத்திருக்காங்க யாரோ. நான் எங்க அண்ணன்ட்ட கேட்டேன், என்னதான் இருந்தாலும் அண்ணன் பாச விடுமாண்ணே. என்னதான் கேட்டேன், என்னண்ணே எங்கேயும் போய் யாரு கையை பிடிச்சி இழுத்தியா? இப்படி அடிச்சிருக்காளுகளே, என்ன ஆச்சுன்னு. ஒன்றும் இல்லடா, உங்க அன்னிக்கிட்ட போனேன், கல்யாண நாளைக்கு கிஃப்ட் கேட்டா. நானே ஒரு கிஃப்ட், உனக்கு எதுக்குடி கிஃப்ட்ன்னு உங்க அண்ணி கிஃப்டை பிரிச்சு பார்த்துட்டான்னா. இப்படி ஒரு கஞ்ச பக்கி எல்லாம் அந்த காலத்துல தான் இருப்பாங்க. இந்த காலத்துல ரோஸ் கொடுத்து மயக்கிட்டு இருக்கோம். சார் நான் கேட்ட கேள்விக்கு போய் சொல்லுங்க, உலகத்துல கஷ்டமான வேலை இது. உங்களுக்கு கடலுக்கு போறதா? உங்களுக்கு மேக்கப் போடுறதா? ஐயா என்னோட மேக்கப் மேன்லாம் கோடீஸ்வரனா இருக்காரு. எதனால? பின்ன ஏன் பெயிண்ட் அடிச்சுதான். எனக்கு அடிச்சவங்களுக்கு பூரா 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட், எனக்கு 1000 ரூபாய் தான் பேமெண்ட். இவ்வளவு பேசுறீங்கல்ல, நடுவரா இருக்கிறது கஷ்டமா? பேச்சாளர் இருக்கிறது கஷ்டமா? டீச்சரா இருக்கிறது கஷ்டமா? போலீஸா இருக்கிறது கஷ்டமா? ஏன் இன்கவுண்டர்ல போட்டுல பாக்குறியா? என்ன பிச்சு விடுவேன். இங்க உட்காந்து கேட்கறது கஷ்டமா? ஒரு கஷ்டமும் இல்ல. இப்ப நான் சொன்ன உடனே ஒட்டுமொத்த பெண்கள் மட்டும் கை தட்டுவாங்க. ஏன் தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? இப்ப ஜூன் 8ஆம் தேதி பாப்பீங்க, நாம பெத்தத காலையில பள்ளிக்கூடத்துக்கு எழுப்புறதாங்க இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான வேலை. அப்பா காலையில இது அதுவும் இந்த 1-2 மாசமா சைத்தானுங்க காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு பழகிருக்குங்க. இதுக்கு பப்பர பேனு கிடக்குங்க. அங்க ஒரு அக்கா ஆமாமுங்க 10 மணிக்கு பப்பர பேன் கடந்திருக்குங்க. இப்ப ஜூன் 8ஆம் தேதி காலையில எழுப்பி பாருங்க. நீங்க பெத்ததா இருக்கட்டும், நான் பெத்ததா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்லும். எழுப்பு போது எந்திரி 5 மினிட்ஸ்மா, திரும்ப எழுப்புங்க 5 மினிட்ஸ்மா. பக்கத்துல அந்த 5 மினிட்ஸை பத்த 10 மினிட்ஸ் தூங்கிக்கிட்டு இருக்கும். அதை எழுப்பிடாதீங்க, சனியை எந்திரிச்சு காப்பி கேட்கும். அது அங்கே கிடக்கட்டும். இதை கஷ்டப்பட்டு எழுப்பி இதுக்கு சோறு ஊட்டி இதை குளிக்க வச்சு இதுக்கு பல்லு விளக்கி இதை பாத்ரூம் போக வச்சு காலையில 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அடுப்படிக்கும் ஹாலுக்கும் திண்ணைக்கும் ஓடி 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 ஒட்டுமொத்த பெண்களும் ஒலிம்பிக்ல போயிருந்தா நாம தான் ஜெயிச்சிருப்போம். அவ்வளவு ஓட்டம் ஓடுவோம். இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும். அந்த பக்கத்துல அந்த 10 மினிட்ஸ் தூங்கிக்கிட்டு இருக்கும். காலையில இவ்வளவு வேலையும் பார்த்து அதுக்கு விண்வெளிக்கு போற மாதிரி பேகை மாட்டி கரெக்டா வாசப்படியில ஸ்கூல் வேன் வரும்போது நிப்பாட்டுவோம். நிப்பாட்டும் போது நான் பெத்ததுலேருந்து நீங்க பெத்த வரைக்கும் ஒரே ஒரு பதில் சொல்லும். என்ன பதில் தெரியுமா? பாயெல்லாம் கிடையாது, ஆய் ஆய் வருதுன்னு சொல்லி தொலைக்க மாட்டான். வர்ற மாதிரியே இருக்குமா, ஸ்கூல் வரைக்கும் தாங்குவியா? போயிருவேம்மா. திரும்ப சைத்தானை கொண்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு அந்த வேன் டிரைவர்ட்ட, அண்ணே ஒரு 5 மினிட்ஸ்னே. அவர் சொல்லுவார், நான் எல்லா வீட்டு வாசல்லையும் நின்றுட்டேன், உன் வீட்டு வாசல்லையும் நிற்கிறேன், போய் கழுவி கூட்டிட்டு வாம்பாரு. இதுகளை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா எனக்கு என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம்? அன்னைக்கெல்லாம் நீங்க பிள்ளைங்களை பேச விட்டு அழகு பார்த்தீங்களான்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கெல்லாம் தெரியாது. நான் எங்க அப்பாட்ட பேசினதில்லை, எங்க அம்மாட்ட பேசினது இல்லை. ஆனா இன்னைக்கு இவங்களை வச்சு மேய்க்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா ஸ்கூலுக்கே போயிட்டாரு. சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான், பெரிய அரசியல்வாதியா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துறான்டா. இன்னொருத்தர் பேர் இருக்காரு, சார் என் பிள்ளை உன் பிள்ளை பெரிய டாக்டர். எப்படி சார் சொல்றீங்க? என்ன எழுதுறான்னு ஒன்றும் விளங்கல. நான்லாம் லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்கேன். அதில் இன்னொருத்தர் எப்பவுமே நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ குடியரசுத் தலைவரானா என்ன பண்ணுவேன், நீ டாக்டரானா என்ன பண்ணுவேன், நீ டீச்சரானா என்ன பண்ணுவேன், உங்களெல்லாம் கேட்டிருப்பாங்கல்லன்னு என்னையும் கேட்டாங்க. நான் என்ன எழுதி தொலைச்சேன்னு எனக்கே இப்போ வரைக்கும் தெரியல. அதே மாதிரி ஸ்கூல் வாத்தியார் கேட்டிருக்காரு, நீ குடியரசுத் தலைவரானா என்ன பண்ணுவேன் எழுதுறான்னு. உட்காந்து மாங்குன்னு எல்லாம் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஒண்ணுமே எழுதாம இருந்திருக்கான். அவன் கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஏதாவது எழுதி தொலை மூதேவி, குடியரசுத் தலைவரானா என்ன பண்ணுவேன் எழுதி தொலை. அவன் சொல்லியிருக்கான், நான் குடியரசுத் தலைவரானா நான் ஏன் சார் எழுதணும், என் பிஏ தான் சார் எழுதுவான் இருக்கான். யார் அந்த பிஏ? வாத்தியார் தான். இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறது உங்களுக்கு வேணா கஷ்டமா தெரியலாம், ஆனா வாயே திறக்காம வச்சிருந்தீங்க நீங்க. இன்னைக்கு பிள்ளைங்க மனசுல நினைச்சதை வெளியில பேசுறாங்கல்ல, இதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. அழகா சுகிசிவம் ஐயா தான் சொல்லுவார், ஒரு வகுப்பறையில ஆசிரியர் போய் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு பிஸ்கட் கொடுத்துருக்காரு.
ஒரு பிஸ்கட் கொடுத்து இதை எப்படி சாப்பிட்டா நீ சந்தோஷப்படுவேன்னு கேட்டிருக்காரு. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கு. இதை தண்ணியில தொட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை டீல தொட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு குழந்தை ரொம்ப அழகா சொன்னுச்சான், இதை பாதியா பிட்டு என் நண்பன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா, அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணுங்கிற உணர்வை ஊட்டியது இந்த காலம் தான் நடுவர்களே. இதெல்லாம் அந்த காலம் ஊட்டினதே கிடையாது. இதுல இவ்வளவு இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட் ஒரு 15 வருஷம் ஆகுது. திரும்ப 5 வருஷமா? ஐயா அதெல்லாம் சாதனைங்க. எனக்கெல்லாம் 15 வருஷம். பார்த்தா அப்படி தெரியல, பார்த்தாலும் தெரியாது, பழகுனாலும் தெரியாது. ஆனா 40-45 வருஷம் இருக்கும் போல தெரியுது. உண்மையிலேயே எனக்கு வயசு 23 முடிஞ்சு 24. அப்புறம் எப்படி பையனுக்கு மட்டும் 27 வயசு? ஐயா அவன் இப்பதான் 10ஆவதே முடிச்சான். ஏன் அப்படி படுத்துறீங்க? உண்மையிலே இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? அதிகபட்ச ஆசை நமக்கு வரப்போற புருஷன் இல்ல சனியே வந்து கிடக்கிற புருஷன் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஆனா வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது. அல்ல இங்க ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்கல்ல சார். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அப்படியா? ஆமா, கரிக்குலர் ஆக்டிவிட்டினா கறி விக்கிறதா? அதான் என் பரம்பரை தொழில். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு சார். இங்க பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால ஈஸியா சொல்ல முடியும். அது உண்மைன்னா மட்டும் அவங்க கை தட்டினா போதும். நிஜமா இங்க இருப்ப பெண்கள்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? உண்மைன்னா கை தட்டணும். உங்க மாமியாரை பார்க்குற மாதிரி என்னைய பார்க்கப்படாது. நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே. அம்மா நிலாவா? அந்த நிலா 4 உடஞ்சி கீழே விழுந்திருக்கான் கடலுக்குள்ள. ஐயா அது நான் போற வரைக்கும் அங்கே தான் இருக்கும். ஏன்னா வெக்கப்பட்டு நிக்குதுங்க ஐயா. நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே. நிஷா கட்டியிருக்க புடவை இவ்வளோ அழகா இருக்கே. கேவலமா இருக்கா? உலகத்திலே கடைசி கேவல சிரிப்பு இப்போ நீ சிரிச்சது தான். கல்யாணம் ஆயிடுச்சானே ஒரு வாட்டி ஆனதே உனக்கெல்லாம் அதிசயம். நிஷா கட்டியிருக்க புடவை இவ்வளோ அழகா இருக்கே. நல்லா இல்லையா? சைத்தானுங்க பூரா 10 வயசு கூட இல்லை, இது நல்லா இல்லைங்குதுண்ணே. இதுகளுக்கெல்லாம் என்ன கருமம் தெரியும்னே எனக்கு தெரியல. ஆட நல்லா இருக்கானே. உன் பொண்டாட்டி எங்க? வீட்டில் இருக்கா, அதான் நல்லா இருக்கு. என்ன அது பவர் பாக்ஸில் சாஞ்சிருக்கேனே, டப்புன்னு செஞ்சுக்க டுப்புன்னு போயிடும். ஐயா எனக்கு இருக்கிற ஒரு ரசிகர் தாங்க, நல்லா இருந்துட்டு பட்டுங்க. ஓ ரசிகர் தான் அப்படி கிடக்காரு. நிதானமா இருந்தா அப்படி கிடப்பாரா? நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே, அவ கட்டியிருக்க புடவை இவ்வளோ அழகா இருக்கு. ஒருவேளை அந்த புடவையை நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா அது பொம்பளைங்க மனசு. நிஷாவையே நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா அது ஆம்பளைங்க மனசு. கிணத்துல விழுந்துடும் அவர்த்தெல்லாம். இல்ல நான் தெரியாம கேக்குறேன். ஏன் தெரிஞ்ச கூட கேளு. ஐயா நீங்களாம் அந்த காலத்தால தானே? ஆமா, திப்பு சுல்தான் இந்தியாவுக்கு வரும்போது நான் தான் அவருக்கு கை கொடுத்து கூட்டு வந்தேன். நீங்க இப்ப நீங்க மகாத்மா காந்தி காலத்துல தண்டி யாத்திரை போனோம்னு கேள்விப்பட்டேன். இதுல இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை போச்சுன்னார்ல. நிஜமா 1.5 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுல நடந்ததை சொல்றீங்க. 1.5 மாசத்துக்கு முன்னாடி நான் நல்லா தூங்கிட்டு இருந்தாடா தம்பி. 1:30 மணி ராத்திரி எனக்கு ஒரு போன் சார். ராத்திரி சார் 1:30 மணிக்கா? 1:30 மணிக்கு சார். வாட் நான்சென்ஸ். உன் வாய மூடு. பக்கத்துல மாமா தூங்குறாரு சார். யார் மாமா? வாய மட்டும் உட்கார்றா கருவாப்பையில. யாரு மாமா? எல்லாரும் உன்ன மாதிரியா இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் பழனி எந்திரிச்சு ஓடுறாரு. என்னங்கிற இது வேற வீடுங்கிறாரு. தெரியாமலா போன? போயிட்டு அங்க போய் பாக்குற. ஐயோ என் டவுசர் காணாம. ஐயா நான் இவ்வளவு யோசிக்கலங்கய்யா. அவர் டவுசர் நீ எப்படி யோசிப்ப? ராத்திரி 1:30 மணி சார். பக்கத்துல மாமா தூங்கிட்டு இருக்காரு சார். எனக்கு ஒரு போனு. கையெல்லாம் நடுங்குது. ஓ ஆமா, சொல்லும் போதே நடுங்குதுடி. அந்த போன் அப்படியே எனக்கு ஈரக்குள்ளே நடுங்குதுமா. இன்னுமா இருக்கு. கையெல்லாம் பக்கு பக்குன்னு இருந்துச்சுடா தம்பி. இப்ப பாரு பக்கத்து வீட்டில் இருப்பான் போல இருக்கு. அந்த போனை எடுத்து காதுல வச்சேன் சார். ஹலோன்னு ஆப்போசிட்ல ஒருத்தன் சாரி சார்னு வச்சுட்டான். அவன் என்ன ஆம்பளைன்னு நினைச்சு வச்சுட்டான் சார். கரெக்டா சொன்னானா? பிச்சு போடுவேன். இருடா, நான் எனக்கு கடுப்பாயிட்டேன். திரும்ப போன் பண்ணி நான் பொம்பளைன்னு சொல்லணும்ல. என் தலையெழுத்த பாருங்க. 1:30 மணிக்கு ஒருத்தன் நான் பொம்பளைன்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன். ராத்திரி 1:30 மணிக்கு நான் திரும்ப போன் பண்ணேன். ஹலோன்னு திரும்பி சாரி சார்னு வச்சுட்டான். நான் எனக்கு கோபம் ஆத்திரமா அப்படி பயங்கர பீறிக்கிட்டு வந்துருச்சு. திரும்ப போன் அடிச்சேன். என்னடா சாரி சார் பூரி சார்ன்ட்டு இப்படியா ராத்திரி 1:30 மணிக்கு போன் அடிப்பியா? நான் MBA படிச்சிருக்கேன். ஸ்டூபிட், நான்சென்ஸ், ரெட்டிகுலஸ். ஏமா MBA, ஏமா MBA இதெல்லாம் வரலையம்மா.
எம்பிஏ படிச்சா கொஞ்சம் எம்பி படிச்சியா? bloody beggars. What do you mean? You can understand my number. நீ வாட் யூ மீன் ஒன்னே அவர் கண்டமென்றார் பாருங்க. ஏன் விராமின்னு கூட போங்க. You ask my name. வா போதுமா இங்கிலீஷ்? தமிழ் தெரியும்டா, இருடா வர்றேன். எனக்கு இங்கிலீஷ் தான்டா நான் பேசுறது இங்கிலீஷ் நம்பிட்டியாக்கும். டிக்ஷனரியில மும்பிட்டு எழுத்து வராதுடா. அரை மணி நேரமா திட்டிட்டு இருக்கேன் சார். திட்டி முடிக்கிறேன், அங்கேருந்து அவன் மெதுவா பேசுறான். சாரி சார். ராத்திரி ஃபோன் அடிப்போம் பாருங்க, யாராவது ஒரு லேடிஸ் பேசுவாங்க. இன்னைக்கு சார் நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுட்டாங்க. 1:30 மணிக்கு தேமி அழுதுகிட்டு இருக்கேன். பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கார் மெதுவாக எந்திரிச்சு கேட்டார், ஏன் மூதேவி அழுகிறேன்னாரு. எவனோ ஒருத்தன் ஃபோன் அடிச்சு என்ன ஆம்பளைன்னு சொல்லிட்டான் தங்கம்னு. கல்யாணம் ஆனதுலேருந்து நானே உன்னை ஆம்பளை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், பேசாமல் படுனாரு. அதில் இந்த கல்யாணம் ஆன புதுசில் சார் நான்லாம் இப்போ நீங்கள்லாம் ஆடி கார் வச்சுருக்கீங்கல்ல, எங்ககிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை. நான் எங்கள் வீட்டுக்காரோட 2 வீலரில் தான் சார் போவேன். ஏன் நீங்கள் ஆடி வாங்காட்டி ஆவணியில் வாங்குங்களேன். தட் இஸ் ஜோக்ஸ். நாங்கள் 2 தாவணி கூட வாங்கிட்டு போகிறோம். நான்லாம் உண்மையிலேன்னு என்னதான் ஆடி காரில் போனாலும் புருஷனோட அந்த வண்டியில் உட்காந்து பின்னாடி இடுப்பை கெட்டியமாக புறம்போக்கு நிலத்தம்மா இறுக்கி பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே காதுக்குள்ளே குசு குசு குசுன்னு பேசிட்டு போகிறதே ஒரு தனி சந்தோஷம் சார். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? இடுப்பை பிடிச்சிட்டு போகிறது பாசமெல்லாம் கிடையாது. மவனை விழுந்தாலும் 2 பேரும் சேர்ந்தாப்புல விழுகணும். என்னை தள்ளிவிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருவியா? நான்லாம் குறுக்க வந்து படுத்துருவேன். நிஜமா எங்கள் வீட்டுக்காரோட வண்டியில் போய் பேசிகிட்டே போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அன்னைக்கு நான் இதே மாதிரி அவர் கூட பேசிக்கிட்டே போனேன் பாருங்க. போயிட்டு இருக்கும்போது திருச்சியில் காவேரி பாலம்னு ஒன்று இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டே இருந்தோம், பக்கத்தில் வந்தவனா தெரியாம இடிச்சிட்டாரு சார். தப்பு எங்க மேலதான். நான் டக்குன்னு இறங்கி சொன்னேன், தம்பி சாரிப்பா தெரியாம இடிச்சிட்டோன்னு. அவன் ரோசக்காரனுக்கு பிறந்திருப்பான் போல. வண்டியை விட்டு இறங்கி எங்க வீட்டுக்கார பார்த்தோன்னா, அறிவில்லை உனக்கு, கண்ணு தெரியாது, மூதேவி, கொஞ்சமாவது உனக்கு வண்டி ஓட தெரியாது, உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான்? பின்னாடி ஒரு ஃபிகர் உட்காந்துருந்தா உனக்கு கண்ணு தெரியாதான்னா. இந்த ஆளு கருவாப்பையில இந்த ஆளு வண்டியை ஓரம் கட்டிட்டு 1 மணி நேரமா சிரிக்கிறான்டா. தம்பி ஏன்டா சிரிக்கிறேங்கிறா? உடனே ஒருத்தர் ஃபிகர் நம்பர் சிரிப்பு அடக்கவே முடியலங்கிறாரு. ஏன்னா எங்க முகரையெல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது. ஆனா வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா நடுவர்களே? ஒரு காலத்துலலாம், அந்த காலத்துலலாம் பொண்ணு கருப்பா இருந்தா இத்தனை பவுன் நகை போடணும், பொண்ணு அப்படி இருந்தா அத்தனை பவுன் நகை போடணும்னு 1008 விமர்சனங்கள் வச்ச அந்த காலம் எங்க? இந்த காலத்துல பொண்ணு கிடைச்சா போதுண்டா மாப்பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணிட்டு போற எங்க பசங்க எங்க? 2K கிட்ஸுக்கு பொண்ணே கிடைக்கலங்க. இன்னைக்கு பசங்கள்கிட்ட போய் கேளுங்க, எப்பேற்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணா இருந்தா போதும்மா, எனக்கு பொண்ணா இருந்தா போதும்மா, எதையாவது உன்னை கட்டி வைமா, அந்த லட்சணத்துக்கு வந்துட்டோம் சார். ஆனா உண்மையிலேயே நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாம் உங்க வீட்டுல மனைவி சமைச்சு கொடுத்தா பாராட்டுவீங்களா, பாராட்ட மாட்டீங்களா? அது வரைக்கும் இருந்தா தானே ஐயா, அப்படிலாம் பேசாதீங்க. உண்மையிலே நீங்க எல்லாம் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும், பாராட்டுங்க சார். இங்க இருக்கிற எல்லா ஆண்கள்ட்டையும் கேட்கிறேன், மனசாட்சியோட கை தூக்கணும். இது வரைக்கும் பொண்டாட்டி சமையல பாராட்டி இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அவங்க பொண்டாட்டி பூரா கையை விட்டுருச்சு. பொண்டாட்டி 15 பேர் தூக்குறாங்க. அவங்க 3 ஆம்பளைங்க. என்ன இவ்வளவு மோசமா இருக்கீங்க? நாளையிலேருந்து தயவு செஞ்சு பாராட்டுங்க. இவங்க மோசமா இருக்கனாலதான் சம்சாரம் மாசமா இருக்கு. இன்னும் இதை விட்டு வெளியில வரலையா நீங்க? இன்னும் ட்ரௌசரு, இதுல வேற எங்க அண்ணன் பழனி வேற ஆரம்பத்திலேருந்து ஏதோ ஒண்ணு வச்சுட்டு போனாதான் வேலைக்கு போவாங்களாம். அது என்னன்னு வேற எங்க குடும்பத்துக்கே புரியல. நானும் அண்ணன் பாரதியும் அப்பையிலேருந்து என்னத்தை வச்சுட்டு போவாங்க? ஒருவேளை வேலை வெட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது வச்சுட்டு போவாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அவரு ஒண்ணு வச்சிருக்காரு, அதனால எனக்கு தெரிஞ்சு பாராட்டிட்டு பாருங்க சார், அதான் சந்தோஷமா இருக்கும். இங்க இருக்க எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், உங்க கூட பிறந்த பரப்பான சொல்றேன். நாளையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி வேலைக்கு போகும்போது உங்க பொண்டாட்டி வாசப்படி வரைக்கும் வந்து நின்று போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, பொண்டாட்டியை திரும்பி பார்த்து, எப்படி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க, அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்க திரும்பி சொல்லுவோம், நீங்க மட்டும் என்னமா என்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படியா இருப்பீங்க? பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மண்டை நிறைய முடி இருக்கும், இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வயிறே இருக்காது, இப்போ வயிறு வாசப்படி வரைக்கும் வந்து கிடக்கும். இந்த கருப்பத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு வாழலையாக்கா? என்னைக்காவது சமையலை சார் நான் சூப்பராக சமைப்பேன் சார், சத்தியமா நல்லா சமைப்பேன். நீங்க நிஜமா நல்லா சமைப்பேன். குக் வித் கோமாளில பாத்தீங்களா 3வது வாரம் எப்படி எலிமினேட் ஆகி வந்தேன்னு? 3 வாரம் வரைக்கும் வந்துட்டியா? ஐயா 3 வாரம் நோ எலிமினேஷன் தாங்க, அதனால போயிருக்கேன். நான் வச்ச சாம்பார் சிக்கன்ல செஃப் தாமு சொருகிட்டார் போய். அதுக்கப்புறம் அதனால காப்பாத்தி கொண்டு வர வேண்டியதாச்சு. உண்மையிலே சொல்றேங்க, நல்லா சமைப்பேன்டா தம்பி. அக்கா ரம்ஜானுக்கு பலகாரம் பண்ணேன், நொன்ன பலகாரம் இரு வந்துருவாங்க வாயை திறந்துக்கிட்டு. நான் பலகாரம் பண்ணலான்னு பலகார மாவெல்லாம் எடுத்து வச்சேன். எங்க வீட்டுக்காரர் வந்து டபால்னு பாத்திரத்தை பிடிச்சிட்டார். பலகாரம் செய்யாதன்னார். என்னடி தங்கம்
மாமா ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லை, பேசாம இருங்க. மாமா செய்யாதன்னார். நான் சொன்னேன் இல்ல மாமா நான் செய்வேன்னு. நீ பலகாரம் செய்யாதன்னார். யோ போய் அந்த பக்கம். நான் பலகாரம் செய்வேன்னு. கடையில வாங்கி தின்னாதான் அதுக்கு பேரு பலகாரம். உன் கையால செஞ்சினா அதுக்கு பேரு பலாத்காரம். பலகாரம் செய்யாதன்னாரு. அதெல்லாம் முடியாது நான் செய்வேன்னு. நீங்க நம்பவே மாட்டீங்க சார், திருப்பதி லட்டு தோத்து போயிடும். அப்படி ஒரு லட்டு பண்ணேன் சார். மனுஷி அவ்வளோ லட்டு ஏன் கொண்டு வந்தா பூரத்தை திங்கிறதுக்கா? ஆனா செஞ்சு தரேன்டி ஒரு நாள். நீ தான் ஊர் ஊரா லட்டு யூடியூப்ல குழம்பா வைக்கிற கொண்டு அதை கொடுத்தேன். அவ்வளவு லட்டு பண்ணேன் சார். நான் லட்டு பண்ணி உருட்டி 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 வைக்கிறேன் சார். எங்க வீட்டுக்காரர் குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வந்து 10 லட்டு எடுத்து பார்சல் பண்ணார். நான் கேட்டேன் ஏன் மூதேவி எல்லாத்தையும் எடுக்காம 10 மட்டும் எடுக்கிறேன்னு கேட்டேன். என் கூட வேலை பார்க்குற குமாருக்கு கொடுக்கணும்னாரு. குமாருக்கு நம்ம வீட்டு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமான்னு. அவன் தீபாவளிக்கு அவன் பொண்டாட்டி செஞ்ச பால்கோவா கொடுத்தான்ல. ஆமாம் கொடுத்தான். தின்னுட்டு நான் 3 நாள் கக்கூஸ்லேயே கிடந்தேனா. இந்த லட்டை கொடுத்து அவனை கக்கூஸ். எப்படி இவங்க காலை கடன் போகிறதுக்கு நான் லட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு வீட்டில் 1008 பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா சார், ஆம்பளைங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, ஆனால் கட்டின பொண்டாட்டிக்கு பயப்படுவாங்க. நான் வந்த உடனே நம்பியார் நகரில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விசாரித்தேன். அது ரொம்ப உண்மையான விஷயமா. இந்த நம்பியார் நகரில் மட்டும்தான் எந்த ஆண்களுக்கும் குடிக்கிற பழக்கமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதாவது லீவ் விடுறது கிடையாது, அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த கடை எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாதான். அப்படி ஒரு சம்பவமே இந்த ஊர்ல நடந்தது இல்லையா? ஏன் கடை தெரியாதுன்னா வீட்டுக்குள்ளேயே கடையை வச்சிருக்காங்க. கடலுக்கு போறது வந்து தூங்குறது, கடலுக்கு போறது வந்து படுத்து தூங்குறது. இதை தாண்டி என்னுடைய தங்கங்களுக்கு அந்த கர்மம் முடிச்ச கடை எங்க இருக்குன்னே தெரியாதான். ஆமா. ஆனா நிஜமா சார், ஏன்னா கடலுக்குள்ள போனாலும் தண்ணி, வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி. இது எவ்வளவு பெரிய தண்ணி. ஆமா. ஆனா உண்மையிலேங்க இந்த ஆண்கள் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. கட்டின பொண்டாட்டிக்கு மட்டும் தானே சார் பயப்படுவோம் நம்ம. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு தெரியாம பயந்துகிட்டே இருந்திருக்காரு. போனா அடிப்பான்னு இந்த கொய்யா இலை மாயிலெல்லாம் வாயில போட்டு பார்த்திருக்காரு. அப்பையும் கர்மம் முடிச்ச வாடா வந்திருக்கு. என்ன பண்றது யோசிச்சுட்டு ஒரே ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ராத்திரி 1 மணி ஆயிடுச்சு. நேரா வீட்டுக்கு போவோம், ரூம்குள்ள போய் உட்காந்து லேப்டாப் எடுத்து வேலை பார்ப்போம். நைட் ஷிஃப்ட் பார்த்தா பொண்டாட்டி நம்ம கிட்ட வரமாட்டான்னு இவர் விறுவிறுன்னு போயிருக்காரு. ரூம் கதவை திறந்திருக்காரு, லேப்டாப் எடுத்திருக்காரு, திறந்திருக்காரு, வேலை பார்த்திருக்காரு. பொண்டாட்டி கரெக்டா 10 நிமிஷத்துல வந்து சப்புன்னு அரைஞ்சிருக்கு. குடிச்சிருக்கியா? எப்படி கண்டுபிடிச்ச? எதுக்குடா சம்பந்தம் இல்லாம நைட்டு 1:30 மணிக்கு சூட் கேஸை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க? நம்ம ஆளுக்கு சூட் கேஸ் எது லேப்டாப் எதுனே தெரியாம போய் உட்காந்துருக்கான். இவங்க எல்லாம் வச்சு வாழ்றோம்ல. எங்க அண்ணன் சொன்னாங்கல்ல, பழனி அண்ணன், இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அந்த மீனவ பெண்கள், நான் என்ன தெரியுமா பெருமையா சந்தோஷப்படுறேன். ஒரு காலத்துல பெண்கள் வெளியில வர்றதுக்கு கூட 1008 வரைமுறைகள் இருந்ததுங்க. நீ வெளியில வரக்கூடாது, நீ பேசக்கூடாது, நீ படிக்க கூடாதுன்னு சொன்ன காலத்துல இன்னைக்கு இந்த நம்பியார் நகருக்கு நன்றி சொல்லணும். என்ன காரணம் தெரியுமா? இந்த மேடையில 3 ஆம்பளைய போட்டு 4 பெண்கள் மேடையில உட்கார்ந்துருக்கோம்ல. பெண் சுதந்திரத்தை கூட இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்தது இந்த காலம் தாங்க. மேடையில உட்கார வச்சிருக்கோம் 4 பெண்கள். போனா போதேன்னு கர்ம 3 ஆம்பளை உட்கார வச்சிருக்கோம். கர்மமா? இதுல நிகழ்ச்சி நடத்துறது யாரு? மகளிர் சுய உதவி குழு நடத்துறாங்க. எங்க ஆண்கள் சுய உதவி குழு நடத்திட்டு இருக்கீங்க. எல்லா பெண்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. நாங்க எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. யார் இப்ப என்னையவே 1008 பேர் கிண்டல் பண்ணுவான் சார். கரும நான் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டா கீழே 1008 கமெண்ட் வரும். அதுல 1000 கமெண்ட் என் பாட்டி வரைக்கும் திட்டு போடுவாங்க. அதுல முதல் கமெண்ட் பழனி சார் தான். பழனி போடுவான், நீ உருப்பட மாட்டேன், நான் சேம் டிகின்னு போட்டு விடுவேன். ஆனா உண்மையிலேயே சொல்றேன் சார், நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுல அவ்வளவு ஒல்லியா இருந்தேன். சிம்ரன் மாதிரி இருப்பேன், கொஞ்சம் லைட்டா. அப்புறம் சிம்ரன் இது கொஞ்சம் நம்பரன் மாதிரி சொல்லுங்க. ஐயோ ஆண்டவா, உண்மையிலே நான் கொஞ்சம் ஒல்லியா தான் சார் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டாயிட்டேன் சார். நான் குண்டானதுக்கு எங்க வீட்டுக்காரர் வருத்தப்படலை, பக்கத்து வீட்டுக்காரன் வருத்தப்படுறான். எங்க வீட்டுக்காரர் வண்டியை எடுத்தாருன்னா நான் போய் பின்னாடி உட்காருவேன். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், என்ன பாய் காலையிலே இவ்வளோ லோட தூக்கிட்டு எங்கே போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரர் போற வழியில சேல்ஸ் பண்ணிட்டு போறேன் பாரு, எவன்டா வாங்குவான் என்னையெல்லாம். உண்மையிலேயே நான் குண்டாயிட்டேன்னு வருத்தப்பட்டு உடம்ப குறைக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணேங்க்கா. இங்கே கூட வந்து இறங்கணும் ஒரு அக்கா கேட்டாங்க, இந்த வெயிட் லாஸ் டிப்ஸ் ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னு. இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உடம்ப குறைக்கலான்னு டெய்லி தேன், லெமன், ஹாட் வாட்டர் எல்லாம் குடிச்சு பார்த்தேன். கருமம் ஒன்று கூட குறையல. ஃபைனலாக என் ஃப்ரெண்டு சொன்னா, கார்போஹைட்ரேட்லாம் கட் பண்ணிடு, இந்த ஒயிட் ரைஸ்லாம் கட் பண்ணிடு, கோதுமை மாவு ட்ரை பண்ணுன்னு சொன்னான். 5 மாதம் கோதுமை மாவு தின்னேங்க்கா. கோதுமை மாவு குறைஞ்சி நான் குறைஞ்ச பாடு இல்லை. கடைசி அந்த என் டிரைவர் பையன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கேன், என்னத்தையும் கலக்கி கொடுக்குறான். அது எதுவோ விட்டமின் டின்னு ஏதோ கலக்கி குடிச்சிக்கிட்டு இருக்கான், அதுவும் குறைஞ்ச பாடு இல்லைண்ணே. விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து கிடைக்குதா? என்னடா தம்பி கலக்கி கொடுக்குற? புரோட்டீனா? ஏதோ புரோட்டீனை கலக்கி கொடுக்குறான்.
கலைக்கு கொடுனா அவன் கிளவிக்கு கொடுத்துருக்கான். ஃபைனலாக ஒரே ஒரு முடிவு பண்ணேன் சார். மொட்டை மாடியில் 8 போட்டு நடக்கலான்னு 8 போட்டு நடந்தேன் சார். கீழே இருந்து எங்கள் மாமனார் கத்துறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, மரியாதையாக நீ இறக்குனாரு. எல்லா அப்பாவும் கட்டி கொடுக்கும்போது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி கட்டி கொடுப்பாங்க. எங்கள் அப்பாவும் நல்ல வார்த்தை சொல்லி கட்டி கொடுத்தாரு. என் பிள்ளை இருக்கிற இடமே தெரியாதுன்னாரு. கல்யாணம் ஆன புதுசில் 2 நாள் கரண்ட் இல்லைக்கா என் குடும்பமே என்னை வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. எங்க இப்படி ஒரு காண்டாமிருகமா? நான் என்ன அவ்வளவு கருப்பாவா இருக்கேன்? ஆனா இந்த உலகத்துல அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், தன்னை யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடைஞ்சு ஓரமா உட்காந்து அழுத காலம் எங்க. ஆனா இன்னைக்கு யார் நம்மளை கிண்டல் பண்றாங்களோ அவங்க முன்னாடியே வாழ்ந்து சாதித்த பெண்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அதுல நான்லாம் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் எதுக்கும் பயப்படாம வாழ கத்துக்கிட்டது இந்த காலம் தான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, படிப்பாக இருக்கிறது, விளையாட்டா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் ஆண்களும் பெண்களும் சமமாக உயரத்தை தொட்டது அந்த காலத்தை விட இந்த காலம் தான். நீங்க தீர்ப்பு சொல்லணும். ஏன் சொல்லிட்டு கூட போங்க, அது முறை இல்லை சார். இப்போ இன்ன வரைக்கும் பழனி தூக்கி போட்டு மிதிப்பேன், அவரை போட்டு அடிப்பேன்னது உங்களுக்கே தெரியும். நான் பேச்சு தான் அப்படி பேசுவேன். மேடையை விட்டு இறங்கி விட்டீங்கன்னா எனக்கு பேசக்கூட தெரியாது, போறதுக்கு வழி கூட தெரியாது. நான் ரொம்ப அப்பாவியான குழந்தை சார். நான் பாவம் தொட்டியில் போட்டு ஆட்டுங்க சார் கொஞ்ச நேரம். நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, கள்ளிப்பால் ஊற்றி கொண்டாலும் கொண்டுருவாங்க இந்த ஊரில். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு பயத்தோடு வாழ்ந்ததெல்லாம் அந்த கால நடுவரவர்களே. வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை ஒரு வழி பாத்திரலாம், அதை ஒரு கை பாத்திரலான்னு இன்னைக்கு படிப்பிலும் மருத்துவத்திலும் எல்லா வகையிலும் உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலம். நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். நான் சொன்னேன்ல, நிறைய இன்னைக்கு நம்மளை கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க, நிறைய இன்னைக்கு நம்மளை ஏதாவது ஒரு வகையில் கிண்டல் பண்ணுறாங்கன்னு. நான் இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்குறேன், இந்த உலகத்திலே எது அழகு சார்? யார் அழகு? நான் தானா? என் பேமெண்ட்டே வேணாம்னு இன்னைக்கு. இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை எந்த ஊர்லையும். யார் அழகுன்னு கேட்டோன்னா உடனே என்னைய சொல்லிட்டாரு. இந்த உலகத்தில் யார் தங்கம் அழகு? போடாங்க. நான் இங்கே இருக்கிற எல்லாட்டையும் சொல்கிறேன், இந்த கருப்பு சிகப்பு இந்த 2 நிறத்துக்குள்ளே உங்கள் அழகை சுருக்காதீங்க, ஸ்ட்ரக்சருக்குள்ளே உங்கள் அழகை சுருக்காதீங்க. இந்த உலகத்தில் எது தெரியுமா அழகு? அடுத்தவர்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எந்த வார்த்தையும் பேசாம அடுத்தவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனசும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழகு நடுவரவர்களே. அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு போட்டி பொறாமைன்னு நிறைய விஷயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம்? தன் நண்பன் ஜெயிச்சா தான் ஜெயிச்ச மாதிரி நினைக்கக்கூடிய அன்பு தோழர்கள் இந்த மண்ணுல இருக்காங்க. அடுத்தவர்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இங்க இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த காலத்தை விட பொற்காலம் இந்த காலம் தானே. நீங்க நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, மழை வெஞ்சு ஓஞ்ச மாதிரி எல்லாம் பாட்டு பைட்டு கவிதை, ரொம்ப குடும்பத்துக்கு நடக்கிற அழகான விஷயத்தெல்லாம் தொகுத்து சொன்னாங்க. பார்த்தீங்களா, எது அழகு? சிலருக்கு பேச்சு அழகு, சிலருக்கு முகம் அழகு, சிலர் நல்லா இருக்குன்னு நினச்சாலே அதான் சார் பேரழகு அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சுருக்காங்க.